யூரோப் சேனலுக்கு வந்திருக்கும் சகோக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எப்படி படிச்சுட்ருக்கீங்க? எல்லாருமே ஃபயராக படிச்சுட்ருக்கீங்களா? எப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களுக்கு நம்மளுடைய சேனலில் மெகா ரிவிஷன் செஷன் ரொம்ப பிடிச்சிருக்கதா நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்கள் அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுக்குற விதமாக நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ், ரிப்பீட்டட் கொஷின்ஸ், இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய சேனலில் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு யாராவது நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நம்பிக்கையாக நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு போங்க. இன்றைக்கி நம்ம சர்வேயிங் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 17 நாள் நம்மளுடைய ரிவிஷன் செஷன் ரொம்ப ஃபயராக போச்சு. சீரியஸாக சொல்லணும்னா ரொம்ப நிறைய பேர் நிறைய இன்வால்வ் ஆனீங்க. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம சர்வேயிங் சப்ஜெக்ட் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இன் சர்வேல எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சர்வேக்கு பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, ஓகேவா, நம்ம சேனலில். அதில் கிட்டத்தட்ட 7 வீடியோஸ் கிட்ட இருக்குது. அந்த வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ரொம்ப சூப்பராக ஒவ்வொரு கொஷின்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இப்போ நம்ம ரிவிஷன் செஷனை ரொம்ப ஃபயராக ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சர்வேயிங் பற்றி தெரிஞ்சுக்கணும். சர்வே அப்படின்றது என்னென்னா இட் டீல்ஸ் வித் ரிலேட்டிவ் பொசிஷன். இதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. சர்வேயிங் டீல்ஸ் வித் தி ரிலேட்டிவ் பொசிஷன். இதனுடைய பர்ஃபெக்டான டெஃபினேஷன் என்ன அப்படின்னா த ஆர்ட் ஆஃப் டிஃபைனிங் ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஆன் தி எர்த்தில் அதுக்கான ரிலேட்டிவ் பொசிஷன், ஆப்ஜெக்டினுடைய ரிலேட்டிவ் பொசிஷனை டிஃபைன் பண்ணுற ஒரு கலை தான் சர்வேயிங். எப்படின்னா பை டேக்கிங் தி மெஷர்மெண்ட்ஸ். எந்த டைரக்ஷனில் எடுப்பீங்க? போத் இன் ஹாரிசான்டல் ஆஸ் வெல் அஸ் வெர்டிக்கல் பிளான். ஸோ இதுதான் நீங்கள் சர்வேயிங்னு சொல்கிறீங்க. ஸோ நல்லா பார்த்தாச்சா? அடுத்ததா த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் சர்வேயிங். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் இது. இஸ் டு ஒர்க் ஃப்ரம் ஹோல் டு தி பார்ட். அது மட்டும் இல்லாமல் எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னம்னா டு ப்ரிவெண்ட் தி அக்யூமுலேஷன் ஆஃப் எரர் அக்யூமுலேஷனை அவாய்ட் பண்ணணும், ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு மெயினான விஷயம். அடுத்ததா இன் பிளேன் சர்வேயிங்கில் பார்க்கும்போது கர்வேச்சர் ஆஃப் தி எர்த் இஸ் நாட் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். எந்த சர்வேயிங்கில் கர்வேச்சர் ஆஃப் எர்த் இஸ் நாட் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் கேட்டாங்கன்னா பிளேன் சர்வேயிங்கில் தான். அதையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். கான்டூர் லெவல், கான்டூரை பற்றின கொஷின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். கான்டூர் பற்றின கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதில் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை சப்போஸ் இப்போ ப்ரீமியரில் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் வீடியோவாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டூர் லெவல் இஸ் தி வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சக்சசிவ் கான்டூர் லைன்ஸ். 2 சக்சசிவ் கான்டூர் லைன்ஸ்க்கான வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை நம்ம கான்டூர் இன்டர்வல்னு சொல்லுவோம். இதே த ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 அட்ஜசன்ட் கான்டூர் இஸ் டெர்ம்ட் அஸ் ஹாரிசான்டல் ஈக்குவலன்ட்னு சொல்லுவோம். அடுத்ததா கான்டூர் இன்டர்வல் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கேல் ஆஃப் தி மேப் ஸ்கேல். கரெக்டா? கரெக்டு. ஸோ கான்டூர் இன்டர்வல் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கேல் ஆஃப் த மேப். ஸோ நீங்கள் லார்ஜ் ஸ்கேல் போட போகிறீங்களா, இல்லை அந்த மேப்பினுடைய ஸ்கேல்ன்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா நம்மளுக்கு நம்ம கிடைக்கிற கான்டூர் பாயிண்ட்ஸ்னோட இன்டர்வலை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்டூர்னுடைய ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஆல் பாயிண்ட்ஸ் இன் கான்டூர் லைன் ஹேவ் தி சேம் எலிவேஷன் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணும்போது நம்மளுக்கு கான்டூர் லைன் கிடைக்கும். சேம் எலிவேஷன் இருக்கும் கான்டூர் லைனுக்கு, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததா when the contour lines are widely separated it indicates ரொம்ப தள்ளி கான்டூர் லைன்ஸ் இருக்கு அப்படின்னோம்னா அப்போ அந்த கிரவுண்ட் ரொம்ப ஃபிளாட் கிரவுண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த கான்டூர் லைன்ஸ் ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னோம்னா அந்த லேண்ட் ஸ்டீப் ஸ்லோப்பாக இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது, அதை நம்மளுக்கு சொல்லுது. ஸோ தள்ளி இருந்ததுன்னா அது ஃபிளாட் கிரவுண்ட், பக்கத்தில் கான்டூர் லைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்டீப் ஸ்லோப். ஸோ when the contour lines are widely separated it gets flat ground and when they are close together it indicates a steep slope. இதே கான்டூர் லைன்ஸ் யூனிஃபார்மாக ஸ்பேஸ் ஆயிருக்கு கரெக்டான இன்டர்வல்ஸில். அப்படி யூனிஃபார்மாக ஸ்பேஸ் ஆயிருக்கு அப்படின்னோம்னா இட் இண்டிகேட்ஸ் யூனிஃபார்ம் ஸ்லோப். அப்போ அந்த இடத்துல எப்படி இருக்குது? யூனிஃபார்ம் ஸ்லோப் இருக்குன்னு அர்த்தம். இதே ஸ்ட்ரெயிட் பேரலாகவும் ஈக்குவலி ஸ்பேஸ்டாகவும் கான்டூர் லைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னோம்னா அது என்ன இண்டிகேட் பண்ணுது? இட் இஸ் அ பிளேன் சர்ஃபேஸ் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. ஸோ கான்டூர் லைனை வச்சு அது என்ன மாதிரியான கிரவுண்டு, என்ன மாதிரியான சர்ஃபேஸு அப்படின்றத நம்மளால சொல்லிட முடியும். அது மட்டும் இல்லாமல் a series of closed contour lines on the map indicates a hill.
இஃப் தி ஹையர் வேல்யூஸ் ஆர் இன்சைட், ஹையர் வேல்யூஸ் உள்ள இருக்கும் பட்சத்தில் அது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இது வந்து ஹில்ல லொக்கேட் பண்ண ஒரு கான்டூர் லைன் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. இதே வந்து ஹையர் வேல்யூஸ் வந்து அவுட் சைடில் இருக்கு அப்படின்னா a series of closed contour lines on the map indicates a depression. ஸோ ஹில்லுனா ஹையர் வேல்யூஸ் வந்து இன்சைடில் இருக்கும், டிப்ரெஷன் அப்படின்னும் போது கான்டூர் லைன்ஸில் இருக்கிற ஹையர் வேல்யூஸ்லாம் அவுட் சைடில் இருக்கும் மேப்பில். ஓகேவா, இதை வச்சு நம்மளால அது வந்து டிப்ரெஷனாக ஹில்லான்றதை கண்டுபிடிச்சிட முடியும். Contour lines cross ridge or valley lines at right angle. If the higher values are inside the bend or loop in the contour, அப்படின்னா it indicates a ridge. If the higher values are outside the bend or loop in the contour, it indicates a valley. So ridgeனா higher values insideல இருக்கணும். இதே வந்து வேலினா ஹையர் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா அவுட் சைடில் இருக்கும். ஸோ வந்து இதையுமே நீங்கள் வந்து கான்டூர் லைன்ஸை வச்சு எப்படிலாம் இண்டிகேட் பண்ணுது அப்படின்றத நல்லா பார்த்துக்கணும். க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா என்ன, யூனிஃபார்ம் இன்டர்வலில் வந்து ஸ்ப்ரெட்டாக இருந்ததுன்னா என்ன, ஹையர் வேல்யூஸ் வந்து இன்சைட் ஆஃப் த மேப்பில் வந்து ஹையர் வேல்யூஸ் இன்சைடாக இருந்தால் என்ன, இல்லை கான்டூர் லைன்ஸ் அந்த மேப் வந்து ஹையர் வேல்யூஸ் அவுட் சைடில் இருந்தால் அது என்ன இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி கிராஸ் ரிட்ஜ் ஆர் கிராஸ் வேலி லைன்ஸில் அட் ரைட் ஆங்கிள்ஸில் பிளேஸ் ஆகிருக்கும் போது ஹையர் வேல்யூஸ் ஆர் இன்சைடு த பெண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது, இல்லை ஹையர் வேல்யூஸ் ஆர் அவுட் சைட் த பெண்ட் அப்படின்னா அது என்ன இண்டிகேட் பண்ணுது, இப்படின்னு சொல்லி கான்டூர் லைன்ஸை நீங்கள் பக்காவாக பார்த்துக்கணும். இந்த கான்டூர் லைன்ஸ் merge ஆர் கிராஸ் ஒன் அனதர், ரெண்டு கான்டூர் லைன் வந்து merge ஆனாலோ இல்லை ஒன்னோட ஒன்று கிராஸ் ஆனாலோ மேப்பில் அது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இங்கே வந்து ஓவர் ஹேங்கிங் கிளிஃபை இண்டிகேட் பண்ணுது. என்ன இண்டிகேட் பண்ணுது, ஓவர் ஹேங்கிங் கிளிஃப். இதே வந்து when several contours coincide, several contours வந்து coincide and the horizontal equivalent becomes 0, horizontal equivalent வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது, வெர்டிக்கல் கிளிஃபை இண்டிகேட் பண்ணுது. ஹாரிசான்டல் ஈக்குவலண்ட் அப்படின்னா என்ன படித்தோம் நம்ம கரெக்டாக எனக்கு யாராவது கமெண்ட் பண்ணுங்க. ஹாரிசான்டல் ஈக்குவலண்ட் அப்படின்னா என்னது, ஹாரிசான்டல் ஈக்குவலண்ட்னா நம்ம என்ன படித்தோம் இப்போது, horizontal distance between any two adjacent contourனா அது வந்து horizontal equivalent. வெரி குட். இதே vertical distance between any two successive contour linesனா அது வந்து அதுக்கு பேர் என்ன, அதுக்கு பேர் என்ன, vertical distance between two successive contour linesனா அதுக்கு பேர் என்ன, வெரி குட், contour interval. ஓகேவா, contour intervalன்றது it is proportional to the ஸ்கேல் ஆஃப் த மேப். கண்டிப்பாக ஃபயராக தான் இருக்கீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா அனலிட்டிக்கல் லென்ஸ். அனலிட்டிக்கல் லென்ஸ் வந்து எங்கே ஃபிட்டடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபிட்டட் வித் எக்ஸ்டர்னல் ஃபோக்கஸிங் டெலஸ்கோப்பில் ஃபிட் ஆயிருக்கும். அனலிட்டிக் லென்ஸ் இஸ் ஃபிட்டட் இன் டெலஸ்கோப் ஆஃப் டாக்கியோமீட்டர். இதனுடைய ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் வந்து D is equal to F/I into S plus F plus D. ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் இந்த ஃபார்முலாவை நல்லா பார்த்துக்கோங்க. அனலிட்டிக்கல் லென்ஸ் வந்து எங்கே ஃபிட் ஆகிருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்றதையும் பார்த்துக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா F/Iன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அது வந்து மல்டிப்ளைங் கான்ஸ்டன்ட். F plus Dன்னு பார்த்தோம் இல்லையா, இது வந்து அடிட்டிவ் கான்ஸ்டன்ட். ஓகேவா, இது வந்து D is equal to KS plus Cன்னு சொல்லலாம். Fன்றது வந்து ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் கிளாஸ், Iன்றது இன்டர்வல் பிட்வீன் ஸ்டேடியா லைன்ஸ், Sன்றது ஸ்டாஃப் இன்டர்செப்ட், Dன்றது ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்டிக்கல் சென்டர் டு தி வெர்டிக்கல் ஆக்சிஸ் ஆஃப் தி டாக்கியோமீட்டர். ஸோ இந்த ஃபார்முலா வந்து உண்மையாலுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஃபார்முலாவை நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் இந்த ஃபார்முலாவை எழுதி வச்சு அழகாக படிக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, F/Iன்றது வந்து மல்டிப்ளைங் கான்ஸ்டன்ட், F plus Dன்றது வந்து அடிட்டிவ் கான்ஸ்டன்ட். ஓகேவா, இதையுமே பார்த்து வச்சுக்கணும். அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் ஆஃப் த டாக்கியோமீட்டர் எப்படி இருக்கும்னா 0வாக இருக்கும். மல்டிப்ளைங் கான்ஸ்டன்ட் ஆஃப் த டாக்கியோமீட்டர் வந்து 100. ரீஃப்ராக்ஷன் கரெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இட் இஸ் 1/7 ஆஃப் தி கர்வேச்சர் எரர். ரீஃப்ராக்ஷன் கரெக்ஷன் வந்து 1/7 ஆஃப் தி கர்வேச்சர் எரர். ஓகேவா, அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் ஆஃப் டாக்கியோமீட்டர் வந்து 0, மல்டிப்ளைங் கான்ஸ்டன்ட் வந்து 100, ரீஃப்ராக்ஷன் கரெக்ஷன் வந்து 1/7 ஆஃப் தி கர்வேச்சர் எரர். கர்வேச்சர் கரெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, ரீஃப்ராக்ஷன் கரெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, அதுக்கப்புறம் கம்பைன்டு கரெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன. கர்வேச்சர் கரெக்ஷன்ன்றது ஜென்ரலாக நெகட்டிவ்ல டினோட் பண்ணுவோம், ரீஃப்ராக்ஷன் கரெக்ஷன்ன்றது பாசிட்டிவ்ல, அண்ட் தென் கம்பைன்டு கரெக்ஷன். இதுக்கெல்லாமே நீங்கள் வந்து ஃபார்முலாஸ் எழுதி வச்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த செஷன் நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த வீடியோஸ் போய் பார்த்துக்கோங்க. கம்பைன்டு கரெக்ஷன் ஃபார் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 3 km is approximately, combined correction for a distance of 3 km is approximately combined correction. Combined correction என்னது, -6/7 D² by 2R into D.
ஓகேவா, வேறு டி இஸ் இன் கிலோமீட்டர். இல்லைன்னா நீங்கள் இதை எப்படி எழுதலாம்னா 0.06728 இன்டூ டி ஸ்கொயர். கொடுத்துருக்கிறது டி என்னது 3. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு கம்பைன்டு கரெக்ஷன் வந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ கிடைக்கும்னா 0.2 மீட்டர் கிடைக்கும். கர்வேச்சர் கரெக்ஷன் ஃபார் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 800 மீட்டர் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து இந்த கர்வேச்சர் கரெக்ஷனுக்கான வேல்யூ என்ன வருது அப்படின்னு பாருங்கள். எர்த்தினுடைய ஷேப் என்ன, எலிப்டிக்கல் ஆர் எலிப்சாய்டு, இப்படி தான் எர்த்தினுடைய ஷேப். ஓகேங்களா, ஸோ எர்த்தினுடைய ஷேப் வந்து எலிப்டிக்கல் ஆர் எலிப்சாய்டு, இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும், பிரச்சனை கிடையாது. இன் பிளேன் சர்வேயிங் கர்வேச்சர் ஆஃப் த எர்த் இஸ் நாட் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. பிளேன் சர்வேயிங்கில் வந்து கர்வேச்சர் ஆஃப் த எர்த்தை கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஜியோடிட்டிக் சர்வேல வந்து எல்லா பிளம் லைன்ஸுமே பேரலாக இருக்கும். ஸோ எதில் வந்து பிளம் லைன்ஸ் எல்லாமே பேரலாக இருக்கும்னு கேட்டாங்கன்னா ஜியோடிட்டிக் சர்வே அப்படின்றத மறக்காமல் சொல்லிடணும். ஜியோடிட்டிக் சர்வே த கர்வேச்சர் ஆஃப் த எர்த் இஸ் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். பிளேன் சர்வேயிங்கில் இட் இஸ் நாட் taken into consideration. இது geodetic survey it is taken into consideration. ஓகேவா, these surveys extend over large areas more than 250 km ஸ்கொயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சர்வே சூட் ஆகும்னா ஜியோடிட்டிக் சர்வேக்கு தான் சூட் ஆகும். எதுக்கு, லார்ஜ் ஏரியாவுக்கு மோர் தேன் 250 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வந்து எது சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோடிட்டிக் சர்வே. இதில் வந்து கர்வேச்சர் ஆஃப் த எர்த்தை நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். டிகிரி ஆஃப் அக்யூரசி வந்து ஜியோடிட்டிக் சர்வேக்கு தான் அதிகம். ஓகேவா, இதுதான் லார்ஜ் ஏரியாவுக்கு சூட் ஆகும். இதில் தான் வந்து அக்யூரசியுமே அதிகம். ஜியோடிட்டிக் சர்வேயை ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வேயிங்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்த ஒரு சர்வேல கர்வேச்சர் ஆஃப் எர்த் வந்து டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் அப்படின்னு கொடுத்த ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து ஜியோடிட்டிக் சர்வேங்னு கொடுக்காம ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வேங்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னோம்னா ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வேங்க தான் கரெக்ட். ஏன்னா ஜியோடிட்டிக் சர்வேங்கனோட இன்னொரு பேர் தானே ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வேங். ஸோ இதையுமே நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஐசோகோனிக் லைன்ஸ்ன்றது வந்து பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் ஹேவிங் சேம் டிக்ளினேஷன் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். சேம் டிக்ளினேஷன் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் கிடைக்கிற லைன் பேர் வந்து ஐசோகோனிக் லைன். ஐசோனாலே சேம், இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்ன சேமாக இருக்குது, சேம் டிக்ளனேஷன் இருக்குது. சேம் டிக்ளனேஷன் இருக்கிற பாயிண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணுற லைன்ஸை வந்து ஐசோகோனிக் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது அகோனிக் லைன்ஸ்ன்றது என்ன அப்படின்னோம்னா ஜீரோ டிக்ளனேஷன் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுற லைனை வந்து அகோனிக், அஹோரா அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீரோ டிக்ளனேஷன். ஸோ ஜீரோ டிக்ளனேஷனை வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணுற லைனை வந்து நீங்கள் அகோனிக் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. லோக்கல் அட்ராக்ஷன் இன் எ காம்பஸ் சர்வேயிங் மே பி டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல். லோக்கல் அட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னா அந்த நீடில் வந்து உங்களுக்கு வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் பர்டிகுலர் வேல்யூவில் நிற்கவே நிற்காது. ஓகேவா, நார்த்தில் நிற்கவே நிற்காது. அப்போ வந்து என்ன ஆகும்னா கீழே வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்காக அது வந்து அதால் வந்து ப்ராப்பரான வேல்யூ காமிக்காமல் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம லோக்கல் அட்ராக்ஷன் சொல்கிறோம் காம்பஸ் சர்வேயிங்கில். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வேணா ஒரு 2-3 கொஷின்ஸ் கேட்குறேன், அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேவா, கான்டூர் லைன்ஸில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்க்குமே வந்து என்ன சேமாக இருக்கும், கான்டூர் லைனில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்க்குமே வந்து என்ன சேமாக இருக்கும்னு பார்த்தோம் நம்ம. சேம் என்ன இருக்கும், சேம் எலிவேஷன் இருக்கும். வெரி குட். ஓகே, இதே கான்டூர் லைன்ஸ் எல்லாமே வைட்லி செப்பரேட்டடாக இருந்ததுன்னா அது வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, அந்த கிரவுண்ட் வந்து எப்படி இருக்கா கிரவுண்டு அதுன்னு சொல்லுது. கான்டூர் லைன்ஸ் வந்து எல்லாமே வைட்லி செப்பரேட்டட், அதாவது ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கு அப்படின்னா அது வந்து எதை இண்டிகேட் பண்ணுது, இட் இண்டிகேட்ஸ் தட் த கிரவுண்ட் இஸ் ஸோ ஃப்ளாட். வெரி குட். சரி, இதே வந்து கான்டூர் லைன்ஸ்லாம் ரொம்ப க்ளோஸ் டுகெதராக இருந்ததுன்னா அது வந்து எதை இண்டிகேட் பண்ணுது, ஓகே ஸ்டீப் ஸ்லோப். வெரி குட். யூனிஃபார்ம்லி ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா எதை இண்டிகேட் பண்ணுது, இது ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருந்துச்சுன்னா, ஸ்ட்ரெயிட் பேரலல் அண்ட் ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருந்துச்சுன்னா, நல்லா கவனிச்சுக்கணும், ஸ்ட்ரெயிட் பேரலல் அண்ட் ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருந்துச்சுன்னா அது வந்து இட் இண்டிகேட்ஸ் அ பிளேன் சர்ஃபேஸ். ஓகே, a series of closed contour lines on the map அப்படின்னா அது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது, closed contour lines on the map. அப்போ வந்து ஹையர் வேல்யூஸ் வந்து இன்சைடாக இருக்குது அப்படின்னா அது வந்து என்னன்னு இண்டிகேட் பண்ணுது, ஹையர் வேல்யூஸ் இன்சைடாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து ஹில்லு. ஓகே, சூப்பர். இதே வந்து மேப்பில் வந்து சீரீஸ் ஆஃப் கான்டூர் லைன்ஸில் வந்து ஹையர் வேல்யூஸ் வந்து அவுட் சைடில் இருக்குன்னா அந்த மேப்பில் வந்து அதை எதை இண்டிகேட் பண்ணுது, ஹையர் வேல்யூஸ் அவுட் சைடாக இருக்கும் போது மேப்பில் க்ளோஸ்டு கான்டூர் லைன்ஸில். வெரி குட், டிப்ரெஷன். இதே வந்து கான்டூர் லைன்ஸ் cross ridge or valley lines at right angle if the higher values are outside the bend or loop in the contour. Outside the bend or loop in a contour na அது வந்து it indicates a valley. வெரி குட், வெரி குட். இப்போ செவரல் கான்டூர்ஸ் வந்து கோயின்சைட் ஆயிருக்கும், அதனுடைய ஹாரிசான்டல் ஈக்குவலண்ட் வந்து 0 ஆயிருக்கும் அப்படின்னா அது வந்து எதை இண்டிகேட் பண்ணுது, coincide ஆகி several contours coincides and the horizontal equivalent becomes 0 அப்படின்னா அது வந்து எதை இண்டிகேட் பண்ணுது,
Very good. Vertical cliff. Okay. When the contour lines are merge or cross one another on map, அப்படின்னா it indicates merge ஆவோ இல்லை வந்து ஒன்னோட ஒன்று cross ஆவோ இருந்தது அப்படின்னா அது வந்து எதை இண்டிகேட் பண்ணுது? வெரி குட், வெரி குட். ஓவர் ஹேங்கிங் கிளிஃப். ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸில் எஃப் பை ஐன்னு ஒரு டேர்ம் சொன்னோம் இல்லைங்களா அந்த ஃபார்முலாவில். எஃப் பை ஐன்றது வந்து என்ன கான்ஸ்டன்ட்டு? ஓகே, அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் ஆஃப் டாக்கியோமீட்டருடைய அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் டாச்சியோமீட்டர் நீங்கள் சில பேர் வந்து டாக்கியோமீட்டர்னுவீங்க. சரி, ஓகே. அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் ஆஃப் டாக்கியோமீட்டர் வந்து என்னது? 0. மல்டிப்ளைங் கான்ஸ்டன்ட் ஆஃப் டாக்கியோமீட்டரு? மல்டிப்ளைங் கான்ஸ்டன்ட் 100. ரீஃப்ராக்ஷன் கரெக்ஷன்ன்றது? ரீஃப்ராக்ஷன் கரெக்ஷன் இஸ் 1/7 ஆஃப் கர்வேச்சர் எரர். வெரி குட். எர்த்தனுடைய ஷேப் என்ன? எர்த்தனுடைய ஷேப் என்ன? ஜியோடெட்டிக் சர்வேல வந்து பிளம் லைன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? ஜியோடெட்டிக் சர்வேல பிளம் லைன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? கர்வேச்சர் ஆஃப் எர்த்தை வந்து கன்சிடர் பண்ணிக்காத சர்வே பேர் என்ன? கர்வேச்சர் ஆஃப் எர்த் இஸ் நாட் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். எந்த சர்வேயிங்ல கர்வேச்சர் ஆஃப் தட் எர்த் வந்து நாட் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன்? என்ன சர்வே அது? சரி, ஓகே. பிளேன் சர்வேயிங், ஜியோடெட்டிக் சர்வேயிங், 2 சர்வேயிங் இருக்கு இல்லையா? இதில் வந்து டிகிரி ஆஃப் அக்யூரசி வந்து எந்த சர்வேக்கு அதிகம்? டிகிரி ஆஃப் அக்யூரசி வந்து எந்த சர்வேக்கு அதிகம்? அப்படியா? அப்போ அதுக்கு இன்னொரு பேர் என்ன? ஓகே, சூப்பர், வெரி குட். மார்க்ஸ் காட்டுறீங்க. அப்போ ஐசோகோனிக் லைன்ஸ் வந்து சொல்லிட்டேன். சேம் டிக்ளனேஷனில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ட்ரா பண்ண லைன் ஐசோகோனிக். அதே வந்து 0 டிக்ளனேஷன் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ட்ரா பண்ணது அகோனிக் லைனிங், அகோனிக் லைனு. இது வந்து லோக்கல் அட்ராக்ஷன் அப்படின்றது வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுற மாதிரி அந்த நீடில் வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து லோக்கல் அட்ராக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ சூப்பர். ஆங்கிள் விச் இஸ் த ட்ரூ மெரிடியன் மேக்ஸ் தி மேக்னெட்டிக் மெரிடியன். ஸோ எந்த ஒரு ஆங்கிளில் வந்து ட்ரூ மெரிடியன் மேக்ஸ் வித் மேக்னெட்டிக் மெரிடியன், அந்த ஆங்கிள் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மேக்னெட்டிக் டிக்ளனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மேக்னெட்டிக் டிக்ளனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். த ஹாரிசான்டல் ஆங்கிள் தட் லைன் மேக்ஸ் வித் மேக்னெட்டிக் மெரிடியனுக்கு போடுறது அது வந்து அந்த ஹாரிசான்டல் ஆங்கிள் தட் லைன் மேக்ஸ் வித் மேக்னெட்டிக் மெரிடியன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மேக்னெட்டிக் பியரிங். ஓகேவா? ஸோ த ஹாரிசான்டல் ஆங்கிள் தட் லைன் மேக்ஸ் வித் மேக்னெட்டிக் மெரிடியன், அந்த ஆங்கிள் அதை வந்து நீங்கள் என்ன சொல்லுங்கள் எதோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் பியரிங்கோட. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ட்ரூ பியரிங் ஆஃப் த லைன் கேன் பி கால்குலேட்டட் அஸ் ட்ரூ பியரிங் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பியரிங் பிளஸ் ஆர் மைனஸ் மேக்னெட்டிக் டிக்ளனேஷன். ட்ரூ பியரிங்ன்றது என்னது? மேக்னெட்டிக் பியரிங் பிளஸ் ஆர் மைனஸ் மேக்னெட்டிக் டிக்ளனேஷன். ஹாரிசான்டல் ஆங்கிள் பிட்வீன் தி மேக்னெட்டிக் மெரிடியன் அண்ட் சர்வே லைன். ஸோ மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் சர்வே லைனுக்கும் அந்த ஹாரிசான்டல் ஆங்கிள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அசிமுத் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா பியரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த ஹாரிசான்டல் ஆங்கிள் பிட்வீன் தி மேக்னெட்டிக் மெரிடியன் அண்ட் தி சர்வே லைனுக்கு என்னது? அசிமுத் ஆர் பியரிங். இதே வந்து த வெர்டிக்கல் ஆங்கிள் பிட்வீன் தி லாங்கிடியூட்னல் ஆக்சிஸ் ஆஃப் தி சஸ்பெண்டட் மேக்னெட்டிக் நீடில் அண்ட் ஹாரிசான்டல் லைன், எதுக்கும் என்ன ஆங்கிள்னு பார்த்துக்கோங்க. ஹாரிசான்டல் ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் சர்வே லைனுக்கும் வந்து அசிமுத். இது வெர்டிக்கல் ஆங்கிள் பிட்வீன் லாங்கிடியூட்னல் ஆக்சிஸ் ஆஃப் சஸ்பெண்டட் மேக்னெட்டிக் நீடலுக்கும் ஹாரிசான்டல் லைனுக்கும், அந்த வெர்டிக்கல் ஆங்கிள் வந்து நம்ம டிப்னு சொல்லுவோம். ஹாரிசான்டல் ஆங்கிள் என்ன சொல்லுவோம்? வெர்டிக்கல் ஆங்கிள் என்ன சொல்லுவோம்? ட்ரூ மெரிடியன் மேக்ஸ் வித் மேக்னெட்டிக் மெரிடியன், இந்த ஆங்கிள் வந்து என்னன்னு சொல்லுவோம்? இல்லை வந்து த ஹாரிசான்டல் ஆங்கிள் தட் லைன் மேக்ஸ் வித் மேக்னெட்டிக் மெரிடியனுக்கோட இந்த ஹாரிசான்டல் ஆங்கிள் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு வந்து என்னன்னு சொல்லுவோம்? மேக்னெட்டிக் பியரிங் சொல்லுவோம். ட்ரூ பியரிங்ன்றது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மேக்னெட்டிக் பியரிங் பிளஸ் ஆர் மைனஸ் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். தயவு செஞ்சு இது எல்லாத்தையுமே நீங்க பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? அதை பேஸ் பண்ணினா ப்ராப்ளம்ஸ். நெகட்டிவ் டிக்ளினேஷன் அப்படின்றது என்ன டினோட் பண்ணுதுன்னா, இப்போ இந்த ப்ராப்ளம்லேயே இதுதான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா, இஃப் த மேக்னெட்டிக் பியரிங் ஆஃப் த லைன் வந்து 65 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க, ட்ரூ பியரிங் வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் இப்போ நம்ம வந்து போன ஃபார்முலா என்ன படித்தோம்? ட்ரூ பியரிங் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பியரிங் பிளஸ் ஆர் மைனஸ் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் படித்தோம். இவங்க வந்து என்ன படுத்துட்டாங்கன்னா ட்ரூ பியரிங் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, மேக்னெட்டிக் பியரிங்கும் கொடுத்துட்டாங்க. அப்போ
டிக்ளினேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்னெட்டிக் பியரிங் அந்த சைடு வந்ததுன்னா ட்ரூ பியரிங் மைனஸ் மேக்னெட்டிக் பியரிங்கா ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா 45 மைனஸ் 65னா -20 வருது. -20 அப்படின்னா ட்ரூ பியரிங் அப்படின்றது வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ணது இல்லையா, நார்த் டைரக்ஷன்ல இருந்து பார்க்கும்போது. அப்போ -20 அப்படின்னும் போது அது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது, 20 டிகிரி வெஸ்ட்டை இண்டிகேட் பண்ணுது. அப்போ ஒரு ட்ரூ பியரிங்ல, அதாவது நெகட்டிவ் டிக்ளினேஷன் ஷோஸ் தட் மேக்னெட்டிக் மெரிடியன் வந்து இட் இஸ் வெஸ்ட் சைட் ஆஃப் தி ட்ரூ மெரிடியன் அப்படின்றது டினோட் பண்ணுதா. இது அதனால தான் இங்கே வந்து நம்ம 20 டிகிரி வெஸ்ட்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். சரியா? ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும், நெகட்டிவ் டிக்ளினேஷன்ன்றது வந்து எதை ஷோ பண்ணுது அப்படின்னா இட் இஸ் வெஸ்ட் சைட் ஆஃப் தி ட்ரூ மெரிடியன் அப்படின்றது தெரிஞ்சாச்சு. சர்வேயர் காம்பஸ் வந்து இட்ஸ் ஒர்க்ஸ் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் குவாட்ரண்டல் பியரிங் சிஸ்டம். சர்வேயர் காம்பஸ் வந்து எந்த பிரின்சிபல் படி ஒர்க் ஆகுது அப்படின்னா குவாட்ரண்டல் பியரிங் சிஸ்டம். அப்புறம் இஃப் த ஹோல் சர்க்கிள் பியரிங் ஆஃப் லைன் வந்து 120 டிகிரினா அப்போ ரெடியூஸ்டு பியரிங் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 180 டிகிரி மைனஸ் 120 டிகிரின்னு பார்க்கும்போது ரெடியூஸ்டு பியரிங் வந்து 60 டிகிரி. ஸோ சவுத் 60 டிகிரி ஈஸ்ட், இதுதான் வந்து கரெக்ட். ஹோல் சர்க்கிள் பியரிங் வந்து ஆஃப் லைன் வந்து 120 டிகிரினும் போது ரெடியூஸ்டு பியரிங் எப்படி கண்டுபிடிப்பீங்க, 180 மைனஸ் 120 வித் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. 60 டிகிரி எந்த டைரக்ஷனில் இருக்கும், சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் தான் இருக்கும். ஸோ சவுத் 60 டிகிரி ஈஸ்ட்ன்றது தான் கரெக்ட். இப்போ உங்களுக்கு இந்த டயக்ராமை பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து 120 டிகிரின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து டோட்டலாக பார்க்கும்போது 180 டிகிரி. அப்போது நார்த்லேருந்து 120 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்போ சவுத் ஈஸ்ட்டுக்கு பார்க்கும்போது இது என்னது 60 டிகிரி தானே, அதுதான் நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். சவுத் ஈஸ்ட்டில் 60 டிகிரி அப்படின்னு சொல்லி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இஃப் த குவாட்ரண்டல் பியரிங் ஆஃப் த லைன் இஸ் நார்த் 25 டிகிரி வெஸ்ட் அப்படின்னா ஹோல் சர்க்கிள் பியரிங் ஆஃப் த லைன் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஹோல் சர்க்கிள் பியரிங் ஆஃப் த லைன் இஸ் நத்திங் பட் 360 டிகிரியில் 25 மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 335 டிகிரி. ஸோ த ஹோல் சர்க்கிள் பியரிங் ஆஃப் த லைன் வந்து 335 டிகிரி அப்படின்றது தெரிஞ்சிச்சு. எதில், குவாட்ரண்டல் பியரிங் ஆஃப் த குவாட்ரண்டல் பியரிங்ல. ஓகேங்களா? பிரிஸ்மாட்டிக் காம்பஸ்னுடைய லீஸ்ட் கவுண்ட் என்னன்னா 30 மினிட்ஸ். இதே வந்து சர்வேயர் காம்பஸ்னுடைய லீஸ்ட் கவுண்ட் என்னன்னா 1 டிகிரி 30 மினிட்ஸ். இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணதான். இப்போ நான் உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே ஒன்ஸ் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருவேன். நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லணும். வீடியோஸை நீங்கள் வந்து பார்க்காம ரிவிஷன்ஸை பார்த்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் புரியாது. கொஷின்ஸ் என்ன, இம்பார்ட்டன்டான கொஷின்ஸ் என்ன, என்னென்ன கேட்டிருக்காங்க, அதுக்கு என்னென்ன ஆன்சர் அப்படின்றது தான் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்கறது. பட் ஜென்ரலாக இதுக்கு இதுதான் கான்செப்ட், இதுதான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியோஸ் பார்க்கணும். வீடியோஸையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம்னா ரிவிஷன் கிளாஸ் முடியவே முடியாது. அப்போ இந்த 30 days ரிவிஷன் கிளாஸ் அப்படின்றது வந்து நம்மளால எல்லா சப்ஜெக்ட்ஸ்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அந்தந்த வீடியோஸை பார்த்துட்டு ரிவிஷன் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் ரிவிஷன் கிளாஸில் நம்ம சொல்ல வேல்யூஸ் நீங்கள் மனசில் ஏற்றுக்கிறீங்கன்னாலும் பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் போய் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பிளேலிஸ்ட் வீடியோஸை பார்த்துடணும். ஓகேவா? The forward bearing of the line வந்து 145 டிகிரி 30 மினிட்ஸ் இருக்கு. பேக் பியரிங் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 180 அதோட ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். 145 டிகிரி 30 மினிட்ஸோட ப்ளஸ் 180 டிகிரி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது, பேக் பியரிங்கோட வேல்யூ 325 டிகிரி 30 மினிட்ஸ். ஓகேவா? சரி, when the whole circle bearing of the transverse line is between 90 டிகிரி டு 180 டிகிரினா அப்போ அதனுடைய டிபார்ச்சர் என்ன, லேட்டிடியூட் என்னன்னு கேட்குறாங்க. 90 டு 180 டிகிரி அப்படின்னும் போது அது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் வருது. செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும்போது உங்களுக்கு டிபார்ச்சர் வந்து பாசிட்டிவும் லேட்டிடியூட் வந்து நெகட்டிவும் இருக்கும். நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா லேட்டிடியூட்ன்றது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரியும் டிபார்ச்சர்ன்றது ஒய் ஆக்சிஸ் மாதிரியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ரெண்டுமே ++ தான். கிராஃபில் எப்படி ட்ரா பண்ணுவீங்க அந்த மாதிரி ரெண்டுமே ++. இப்போ இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னம்னா லேட்டிடியூடு வந்து மைனஸில் இருக்குது, டிபார்ச்சர் வந்து ப்ளஸில் இருக்குது. நான் என்ன சொன்னேன், டிபார்ச்சர் வந்து எக்ஸ் ஆக்சிஸும் லேட்டிடியூட் வந்து ஒய் ஆக்சிஸுமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு மாற்றி சொன்னேன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிபார்ச்சர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், லேட்டிடியூட் வந்து ஒய் ஆக்சிஸ், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த பக்கம் பார்க்கும்போது ரெண்டுமே ++. ஸோ இந்த சைட் பார்க்கும்போது லேட்டிடியூட் வந்து மைனஸு, டிபார்ச்சர் அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் டிபார்ச்சர்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது வந்து பாசிட்டிவ், லேட்டிடியூட் வந்து நெகட்டிவ். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னோம்னா எக்ஸோ மைனஸு ஒய்யோ மைனஸஸ், அப்போ லேட்டிடியூடும் மைனஸு டிபார்ச்சரும் மைனஸு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ், அதாவது டிபார்ச்சர் மைனஸு, லேட்டிடியூட் வந்து ப்ளஸ், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ வந்து இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றது வந்து டிபார்ச்சர்ன்ட்டும் ஒய் ஆக்சிஸ் அப்படின்றது வந்து லேட்டிடியூட்ன்ட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நார்மலாக கிராஃபில் எப்படி ட்ரா பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் கான்செப்டை வச்சுட்டு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுக்கும் தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கும் என்ன, செகண்டுக்கு என்ன, ஃபோர்த்துக்கு என்ன அப்படின்றதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்.
எக்ஸ்னா டிபார்ச்சரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒய்னா லேட்டிடியூட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் வந்து எந்த பக்கம் செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு என்ன, எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படி கேட்பாங்க. செகண்ட் குவாட்ரண்ட்டுன்னு கேட்பாங்க, இந்த மாதிரி ஆங்கிள் கொடுத்து கேட்பாங்க. 90 டிகிரி டு 180 டிகிரி, 90 டிகிரி டு 180 டிகிரினா உங்களுக்கு செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். 180 டு 270, 270 டு 360 அப்படி தானே போதும் நம்மளுக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி குவாட்ரண்ட்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படி கேட்பாங்க. ஸோ நல்லா கவனிச்சு ஆன்சர் பண்ணலாம். இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் வந்து மேக்னெட்டிக் நீடில் அண்ட் கிராஜுவேட்டட் சர்க்கிள் டு நாட் மூவ் வித் தி பாக்ஸ். பாக்ஸோடு சேர்த்துலாம் இது மூவ் ஆகாது. எது மேக்னெட்டிக் நீடிலும் சரி அந்த கிராஜுவேட்டட் சர்க்கிளும் சரி, ஓகேவா, மூவ் ஆகாது. இதே வந்து the graduations in the prismatic compass are inverted and run clockwise having 0 degree at south. இது வந்து கிராஜுவேஷன்ஸ் அண்ட் பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் எப்படி இருக்கும், இன்வெர்ட்டடாக இருக்கும் அண்ட் ரன் கிளாக் வைஸ் ஹேவிங் 0 டிகிரி அட் சவுத். அதான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஃபாலோயிங் பியரிங்ஸ் வேர் அப்சர்வ்ட் வைல் ட்ராவல்சிங் வித் தி காம்பஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 பியரிங் பேக் பியரிங் டேட்டா கொடுத்துருக்காங்க. 4 பியரிங் பேக் பியரிங் டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பியரிங்கோட கரெக்டாக 180 டிகிரி ஆட் பண்ணால் கிடைக்கிறது வந்து பேக் பியரிங் கிடச்சிச்சுன்னா அப்போது ஓகே, அது வந்து கரெக்டான ரீடிங். அப்படி சப்போஸ் வந்து 180க்கு அந்த அக்யூரேட் வேல்யூ கிடைக்கல அப்படின்னோம்னா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் எது வந்து கரெக்ட் எது தப்பு அப்படின்னு சொல்லி, ஓகேவா. இந்த ஃபாலோயிங் பியரிங்ஸ் ஆர் அப்சர்வ்ட் வைல் டிராவல்சிங் வித் தி காம்பஸ். விச் ஸ்டேஷன் வேர் அஃபெக்டட் பை லோக்கல் அட்ராக்ஷன். லோக்கல் அட்ராக்ஷனில் அஃபெக்ட் ஆயிருந்தால் தான் அந்த கரெக்டான ரீடிங் நம்மளுக்கு கிடைக்காது. ஏன் லோக்கல் அட்ராக்ஷன் மூலிமா அவங்க என்ன இண்டிகேட் பண்ணுறாங்க, அந்த இடத்துல என்ன மெட்டீரியல் இருக்குன்றது இண்டிகேட் பண்ணுறது. லோக்கல் அட்ராக்ஷன் வந்து என்ன படித்தோம் நம்ம, அப்படி லோக்கல் அட்ராக்ஷனில் வந்து எந்த பர்டிகுலர் மெட்டீரியல் இருக்குது அப்படின்றது இண்டிகேட் பண்ணோம். கரெக்டான ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்குன்னு அப்படின்றது இண்டிகேட் பண்ணுது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏபியில் வந்து பார்க்கும்போது 104 டிகிரி 30 மினிட்ஸ்னு இருக்குது. அதோடு நான் கரெக்டாக 180 டிகிரி ஆட் பண்ணுறேன். கரெக்டாக 284 டிகிரி 30 மினிட்ஸ் வந்துடுச்சா. அப்போ ஏல பியில் பிரச்சனை கிடையாது, சிஎன்டி பொசிஷனில் தான் பிரச்சனை. அப்போ சிஎன்டி ஸ்டேஷன் தான் அஃபெக்ட் ஆயிருக்குன்றத கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான், அப்படியே எழுதி போடுங்க ஆன்சரை. ஓகே, முடிஞ்சு போச்சா. இப்போ வந்து நான் கொஷின்ஸ் கேட்க போகிறேன், ஓகேவா. அகோனிக் லைன் அப்படின்றது வந்து என்ன லைன், அதில் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸை வந்து அவங்க லிங்க் பண்ணி பாஸ் பண்ணால் கிடைக்கிறது வந்து அகோனிக் லைன். சொல்லுங்கள் பார்ப்போம். அகோனிக் லைன்ஸ் ஆர் த லைன்ஸ் பாசிங் த்ரூ தி பாயிண்ட்ஸ் ஆஃப் வாட், 0 டிக்ளினேஷன். வெரி குட் மாஸ். அப்போ ஐசோகோனிக் லைன்ன்றது ஹேவிங் சேம் டிக்ளினேஷன். ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன்ப்பா. ஹேவிங் சேம் டிக்ளினேஷன். ஓகே சூப்பர். ஓகே, த ஹாரிசான்டல் ஆங்கிள் தட் லைன் மேக்ஸ் வித் மேக்னெட்டிக் மெரிடியன்னா அது வந்து என்னது, ஹாரிசான்டல் ஆங்கிள் தட் லைன் மேக்ஸ் வித் தி மேக்னெட்டிக் மெரிடியன், தட் இஸ் நத்திங் பட் மேக்னெட்டிக் bearing. Okay, super. Next, the angle which is true meridian makes the magnetic meridian. அதுக்கு பேர் என்னது, the angle with which is the angle which is the true meridian makes with magnetic meridian. அது வந்து என்ன ஆங்கிள், இதோட வரும் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். வெரி குட். ட்ரூ பியரிங் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், ட்ரூ மெரிடியனை வந்து ட்ரூ பியரிங்கை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம். True bearing is equal to magnetic bearing plus or minus magnetic declination. Very good. சரி, நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நல்லா கவனிச்சு கரெக்டான ஆன்சர் எனக்கு கொடுங்க. The vertical angle between the longitudinal axis of a suspended magnetic needle and horizontal line. Vertical angle between the longitudinal axis of a suspended magnetic needleக்கும் horizontal lineக்கும் நடுவில் இருக்கிற அந்த vertical angle வந்து நீங்கள் என்னன்னு சொல்வீங்க? It is referred as what? இந்த கரெக்டான ஆன்சர் வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தா ப்ரீமியரை பார்த்தா தான் அது தெரியும். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிப். ஓகேவா. த ஹாரிசான்டல் ஆங்கிள் பிட்வீன் தி மேக்னெட்டிக் மெரிடியன் அண்ட் தி சர்வே லைன். மேக்னெட்டிக் மெரிடியன் அண்ட் சர்வே லைனுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஹாரிசான்டல் ஆங்கிளை வந்து என்னன்னு சொல்வீங்க? வெரி குட், அசிமுத்துன்னு சொல்வீங்க. ஓகே சூப்பர். சரி, இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. சர்வேயர் காம்பஸ் வந்து எந்த பிரின்சிபல் படி ஒர்க் ஆகுது? சர்வேயர் காம்பஸ் வந்து எந்த பிரின்சிபல் படி ஒர்க் ஆகுது? சரி, ஓகே சூப்பர். குவாட்ரண்டல் பியரிங் சிஸ்டம் படி ஒர்க் ஆகுது. இப்போ ஒரு கொஸ்டின் நான் சொல்கிறேன், கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். நெகட்டிவ் டிக்ளினேஷன் வந்து மேக்னெட்டிக் மெரிடியனில் என்ன காமிக்குது? அது நெகட்டிவ் டிக்ளினேஷன் ஷோஸ் தட் த மேக்னெட்டிக் மெரிடியன் இஸ் டு தி எந்த பக்கம் இருக்குது மேக்னெட்டிக் மெரிடியனு? இட் இஸ் டு தி வெஸ்ட் சைட் ஆஃப் தி ட்ரூ மெரிடியன். வெரி குட். சரி, லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்னுடைய லீஸ்ட் கவுண்ட் என்ன? பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்னுடைய லீஸ்ட் கவுண்ட் என்ன? சரி, சர்வேயர் காம்பஸ்னுடைய லீஸ்ட் கவுண்ட் என்ன? பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்னுடைய லீஸ்ட் கவுண்ட் வந்து வெறும் 30 மினிட்ஸ். இதே சர்வேயர் காம்பஸ்னுடைய லீஸ்ட் கவுண்ட் வந்து 1 டிகிரி 30 மினிட்ஸ். ஓகே சூப்பர், வேற லெவல். சரி, உங்களுக்கு வந்து 4 பியரிங்க்கு ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, ஒரு டிகிரி கொடுத்துட்டாங்க, டிகிரி மினிட் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நீங்கள் பேக் பியரிங் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எவ்வளோ டிகிரி ஆட் பண்ணுவீங்க?
எவ்வளோ டிகிரி ஆட் பண்ணுவீங்க? 4 பியரிங்கோட என்ன ஆட் பண்ணால் உங்களுக்கு பேக் பியரிங் கிடைக்கும்? சரி, தேர்ட் குவாட்ரண்ட்டில் டிபார்ச்சர் லாட்டிடியூடும் வந்து எது பாசிட்டிவாக இருக்கும், எது நெகட்டிவாக இருக்கும், இல்லை எது நெகட்டிவாக இருக்கும், எது பாசிட்டிவாக இருக்கும் சொல்லுங்கள் பாப்போம். தேர்ட் குவாட்ரண்ட்டில் 180 to 270 டிகிரியில் எது வந்து பாசிட்டிவ், எது வந்து நெகட்டிவ் சொல்லிட்டீங்களா? சரி, கிராஜுவேஷன் இன் பிரிஸ்மாட்டிக் காம்பஸ் எப்படி இருக்கும்? பிரிஸ்மாட்டிக் காம்பஸில் கிராஜுவேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? இன்வெர்ட்டடாக இருக்குமா? வெரி குட். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு மனசில் பதிஞ்சிருக்கும். இந்த 2 ஸ்லைடு வந்து ரொம்ப லைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 ஸ்லைடு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து மாற்றிருக்கேன். நான் இதையே மாற்றிட்டேன்னு நினச்சிட்டேன். ஆனால் சாரி, அது சரி ஓகே, நான் படிக்கிறேன். உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? தியோடலைட் இஸ் யூஸ்டு டு மெஷர். தியோடலைட் வச்சு நம்ம என்ன மெஷர் பண்ணலாம்னா ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் ஆங்கிள் ரெண்டுத்தையுமே மெஷர் பண்ணலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஸ்க்ரூவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட்னுடைய கிளியர் இமேஜ் கிடைக்கும். என்ன ஸ்க்ரூவை? ஃபோக்கஸ் ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆப்ஜெக்ட்னுடைய கிளியர் இமேஜ் கிடைக்கும். சரி, டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்டினுடைய சீக்வன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் செட்டிங் அப் பண்ணுவீங்க, அப்புறம் லெவல் அப் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அந்த பேரலாக்ஸ் அந்த மாதிரி மங்கலாக தெரியுது இல்லையா, அதெல்லாம் எலிமினேட் பண்ணி ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணி கிளியராக வர வைப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செட்டப்பு, அப்புறம் லெவலு, அப்புறம் எலிமினேஷன் ஆஃப் பேரலாக்ஸ். இதுதான் வந்து டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்டினுடைய கரெக்டான சீக்வன்ஸு. ஓகேங்களா? அடுத்ததா ஒரு தியோடலைட்டுடைய ஃபண்டமெண்டல் லைன் ஆஃப் த தியோடலைட் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஹாரிசான்டல் ஆக்சிஸ்க்கு வந்து ட்ரூனியன் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வெர்டிக்கல் ஆக்சிஸை வந்து அசிமுத் ஆக்சிஸ்னு சொல்லுவாங்க. அப்புறமா ஆக்சிஸ் ஆஃப் தி பிளேட் லெவல், அப்புறம் லைன் ஆஃப் கொலிமேஷன், அண்ட் தென் வந்து ஆக்சிஸ் ஆஃப் ஆல்டிடியூட் பபிள் ஆர் ஆக்சிஸ் ஆஃப் ஆல்டிடியூட் லெவல்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் லைன் ஆஃப் தியோடலைட். ஃபண்டமெண்டல் லைன் ஆஃப் தி தியோடலைட்ல இன்க்ளூட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஹாரிசான்டல் ஆக்சிஸ், அதாவது ட்ரூனியன் ஆக்சிஸ், அசிமுத் ஆக்சிஸ், பிளேட் லெவல் ஆக்சிஸ், அப்புறம் லைன் ஆஃப் கோலிமேஷன், அப்புறம் வந்து ஆக்சிஸ் ஆஃப் தி ஆல்டிடியூட் பபிள் இல்லைனா ஆக்சிஸ் ஆஃப் தி ஆல்டிடியூட் லெவல்னு சொல்லுவாங்களே, இதெல்லாம் தாமே வந்து ஃபண்டமெண்டல் லைன் ஆஃப் தி தியோடலைட். உங்களுக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷனில் கொடுத்துட்டு ஃபண்டமெண்டல் லைன் ஆஃப் தி தியோடலைட்ல எது வந்து இன்க்ளூட் ஆயிருக்குன்னு கேட்பாங்க. ஸோ இந்த 4மே தெரிஞ்சது, 5மே தெரிஞ்சதுனா தான் அந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டுன்றது உங்களால் சொல்ல முடியும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணிங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் லைன் ஆஃப் தி தியோடலைட் வந்து எது அப்படின்றத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. The condition that arises when image formed by the object is not in plane of the crosshair is called as. இப்போ வந்து கிளியராக உங்களுக்கு இமேஜ் தெரியல அப்படின்னா, ஒரு மாதிரி மங்கலாக தெரியுது அப்படின்னோம்னா, அப்போ வந்து அந்த டிஃபெக்ட், அந்த எரரை வந்து நீங்கள் பேரலாக்ஸ்ன்னு சொல்லுவீங்க. சரிங்களா? அப்போ அந்த எரரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னோம்னா என்ன பண்ணலாம்? ஐபீஸையும் அப்ஜெக்டிவையும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ரெண்டுத்தையுமே ஃபோக்கஸிங் தி ஐபீஸ் அண்ட் அப்ஜெக்டிவ், அதுதான் வந்து பேரலாக்ஸை ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? லைன் ஆஃப் சைட் டெக்னிக்கலி எப்படி சொல்லலாம் அப்படின்னா லைன் ஆஃப் கோலிமேஷன் சொல்லலாம். லைன் ஆஃப் சைட்டை வந்து டெக்னிக்கலாக எப்படி சொல்லலாம்? லைன் ஆஃப் கோலிமேஷன் சொல்லலாம். இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்கப்பா. ஸோ நம்ம பார்த்துக்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் தான். இது வந்து இதெல்லாம் ஒரு கொஸ்டின்ன்ற மாதிரிலாம் தயவு செஞ்சு எந்த கொஸ்டினுமே நினச்சிடாதீங்க. இப்படி தான் கேட்டிருக்காங்க, இப்படி தான் கேட்கவும் இப்படியும் கேட்பாங்க. புரியுதுங்களா? இப்படி தான் கேட்டிருப்பாங்க. இப்படி இனிமேலும் வந்து இதே மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின்ஸ். எந்த கொஸ்டினுமே நீங்கள் வந்து சாதாரணமான கொஸ்டின் அப்படின்னு நினச்சிட முடியாது. ஸோ லைன் ஆஃப் சைட்ன்றது வந்து டெக்னிக்கலாக எப்படி சொல்லுவாங்கன்னா லைன் ஆஃப் கோலிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு பபிள் டியூப் வந்து பபிள் டியூனுடைய சென்சிட்டிவிட்டி, அதாவது அந்த அக்யூரசி வந்து எப்படி கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும்னா, அந்த டியூபினுடைய டயா வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? அந்த அளவுக்கு அந்த பபிள் வந்து சென்சிட்டிவாக கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? த சென்சிட்டிவிட்டி ஆஃப் தி பபிள் டியூப் கேன் பி இன்க்ரீஸ்ட் பை இன்க்ரீசிங் தி டயாமீட்டர் ஆஃப் தி டியூப். ஓகே. அப்புறமா இஃப் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் சென்சிட்டிவிட்டி ஆஃப் த பபிள் டியூப் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். டெம்பரேச்சர் அதிகமாக நல்ல வெட்ட வெயிலில் போய் நடு வெயிலில் போய் வெட்ட வெளியில் நீங்கள் வந்து அதனுடைய லெவலிங்க நான் மெஷர் பண்ணுறேன்னு அந்த பபுளை பார்த்தீங்கன்னா பபுள் கரெக்டாலாம் உங்களுக்கு காமிக்காது. ஏன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதனுடைய சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா குறைஞ்சி போயிருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து கரெக்டாலாம் வந்து பபுள் டியூப் வச்சுலாம் கரெக்டாக லெவல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். when the bubble of the level tube of a level remains centralல இருக்குது அப்படின்னா அப்போ லைன் ஆஃப் சைட் வந்து எப்படி இருக்குது, அந்த லேண்ட் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப கரெக்டாக இருக்குது, ஹாரிசான்டலாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ when the bubble of the level tube of the level remains central அப்படின்னா இந்த லைன் ஆஃப் சைட் இஸ் ஹாரிசான்டலாக இருக்குது, நல்லா ஃப்ளாட்டாக ஹாரிசான்டலாக இருக்குது அப்படின்றது வந்து பபுள் வந்து சென்ட்ரலாக இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு தெரிஞ்சுது. பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தியோடலைட்டில் நீங்கள் பண்ண வேண்டிய பெர்மனண்டான அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்ன அப்படின்றத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிளேட் லெவலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் லைன் ஆஃப் காலிமேஷன் அட்ஜஸ்ட் பண்ணோம், அப்புறம் ஹாரிசான்டல் ஆக்சஸை அட்ஜஸ்ட் பண்ணோம், லெவல் டியூப் ஆஃப் த டெலஸ்கோப்பை அட்ஜஸ்ட் பண்ணோம், அப்புறம் வெர்டிக்கல் இண்டெக்ஸ் ஃப்ரேமை அட்ஜஸ்ட் பண்ணோம். இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்.
பெர்மனெண்ட்டாக நம்ம பண்ண வேண்டிய அட்ஜஸ்ட்மெண்ட் எதில் தியோடலைட்டில் பிளேட் லெவலை, அப்புறம் லைன் ஆஃப் கோலிமேஷனும், ஹாரிசான்டல் ஆக்சிஸை, லெவல் டியூபை, அதுக்கப்புறம் வெர்டிக்கல் இண்டெக்ஸ் ஃப்ரேமை. நெக்ஸ்ட் சைஸ் ஆஃப் த தியோலைட் ஸ்பெசிஃபைடு பை தி சைஸ் ஆஃப் த தியோலைட்ன்றது வந்து எதை வச்சு சொல்கிறாங்கன்னா அதனுடைய லோயர் பிளேட்டினுடைய டயா பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஸோ சைஸ் ஆஃப் தி தியோடலைட்ன்றது வந்து இட் ஸ்பெசிஃபைடு பை தி லோயர் பிளேட் டயா. லோயர் பிளேட் பார்த்துருக்கீங்க, தியோடலைட்னுடைய லோயர் பிளேட் இருக்குல்ல, அந்த லோயர் பிளேட்னுடைய டயா வச்சு தான் தியோடலைட்டுடைய சைஸை அவங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. ஸ்பயர் டெஸ்ட் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் ஆக்சிஸ் இன் தியோடலைட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணுற டெஸ்ட் தான் ஸ்பயர் டெஸ்ட். என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதில் ஹாரிசான்டல் ஆக்சிஸ் இன் தியோடலைட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணோமா இல்லையான்ற டெஸ்ட் பண்ணுறது வந்து ஸ்பயர் டெஸ்ட் தான். ஓகேவா? பர்மனெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் carried out to establish a fixed relationship between its fundamental axis. ஸோ டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பெர்மனெண்டான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்னன்றதை பார்த்துட்டோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் ஆக்சிஸ் இன் தியோடலைட்டுக்கு பண்ணக்கூடிய டெஸ்ட் வந்து ஸ்பயர் டெஸ்ட்னு பார்த்துட்டோம். பெர்மனெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் கேரிட் அவுட் டெஸ்ட் எதுக்காக பெர்மனெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பாடுறோம்னா டு எஸ்டாப்ளிஷ் அ ஃபிக்ஸட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இட்ஸ் ஃபண்டமெண்டல் ஆக்சிஸ்க்கான ஃபிக்ஸட் ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பெர்மனெண்டான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம். Process of turning the telescope about the vertical axis in a horizontal plane. vertical axisல வந்து டேர்ன் பண்றோம் இல்லையா டெலஸ்கோப்பை, இதுதான் வந்து நம்ம ஸ்விங்கிங்னு சொல்றோம். ட்வைன் அப்படின்னு வந்து வெர்டிக்கல் ஆக்சிஸ்ல அதை திருப்புறோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்விங்கிங் அப்படின்னு சொல்றோம். இஃப் அ டெலஸ்கோப் ஆஃப் த தியோடலைட் இஸ் ரொட்டேட்டட் கிளாக்வைஸ் இன் ஹாரிசான்டல் பிளேன்னா அது பேர் வந்து ஸ்விங் ரைட்டு. டெலஸ்கோப்பை வந்து நம்ம வெர்டிக்கல் ஆக்சிஸ்ல ஹாரிசான்டல் பிளேன்ல டர்ன் அவுட் பண்றோம்னா அது பேர் ஸ்விங்கிங். ரொட்டேட்டட் கிளாக் வைஸ்ல நீங்க டர்ன் அவுட் பண்றீங்கன்னா அது பேர் வந்து ஸ்விங் ரைட். இதே ஆன்டி கிளாக் வைஸ்ல டர்ன் பண்றீங்கன்னா அது பேர் ஸ்விங் லெஃப்ட். அவ்வளவுதான், இது பிரச்சனையே கிடையாது, நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். while operating the theodolite the operation of bringing the vertical circle to the right of the observerனுடைய ரைட்டுக்கு கொண்டு வரணும். ஆனா ஒரிஜினலா அது எங்க இருந்தது, லெஃப்ட்ல இருந்தது. லெஃப்ட்ல இருந்து ரைட்டு கொண்டு வரதோ இல்ல ரைட்ல இருந்து அப்சர்வருடைய லெஃப்ட் கொண்டு வரதோ, இந்த மாதிரி இந்த பொசிஷனை எக்ஸாக்டா அதுக்கு ஆப்போசிட் அப்சர்வருக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேஞ்ச் பண்றீங்களா, அதுதான் சேஞ்சிங் ஃபேஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சேஞ்சிங் ஃபேஸ். பார்த்துச்சா? ஸோ வந்து லெஃப்ட்ல இருந்ததை அப்சர்வருடைய ரைட்டுக்கு கொண்டு வரதோ இல்லை ரைட்ல இருந்து அப்சர்வருடைய லெஃப்ட்டுக்கு கொண்டு வரதோ, ஸோ இதுதான் வந்து நம்ம சேஞ்சிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். The condition necessary for accurate assessment of vertical angle using theodolite is achieved by எப்படி இதை வந்து அச்சீவ் பண்ணலாம்னா by adjusting the Trunian axis. Trunian axis அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம், அக்யூரேட் வெர்டிக்கல் ஆங்கிளை அக்யூரேட்டா நம்மளால தியோடலைட்ல மெஷர் பண்ண முடியும். அதுக்கு என்ன அட்ஜஸ்ட் பண்ணணும், நீங்க ட்ரூனியன் ஆக்சிஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். ட்ரூனியன் ஆக்சிஸ்க்கு இன்னொரு பேர் என்ன சொன்னேன், ட்ரூனியன் ஆக்சிஸ்க்கு இன்னொரு பேர் என்னது, பை அட்ஜஸ்டிங் தி வெரி குட் ஹாரிசான்டல் ஆக்சிஸை அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா. அசிமுத் ஆக்சிஸ்ன்றது வெர்டிக்கல் ஆக்சிஸ், இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். லைன் ஆஃப் கோலிமேஷன்ன்றது வேற எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தோம். லைன் ஆஃப் கோலிமேஷன்ன்றது வேற எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தோம். கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் த ப்ராசஸ் ஆஃப் மூவிங் இன் ஆர் அவுட் த ஹை பீஸை மட்டும் மூவ் பண்றது எதுக்காகனா உனக்கு வந்து கிளியரா விசிபிளா இருக்கணும்ன்றதுக்காக. ஐபீஸை மட்டும் மூவ் பண்றீங்கன்னா அது ஃபோக்கஸிங் தி ஐபீஸ், அவ்வளவுதான். அதுல ஐபீஸை தானே ஃபோக்கஸ் பண்றீங்க, அப்ப அந்த ப்ராசஸ் பேர் ஃபோக்கஸிங் தி ஐபீஸ். மெத்தட் ஆஃப் சர்வேயிங் யூஸ்டு ஃபார் டேட்டா மைனிங் தி ரிலேட்டிவ் ஹைட் ஆஃப் தி பாயிண்ட்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ ரிலேட்டிவ் ஹைட் ஆஃப் த பாயிண்ட் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த், அதுதான் வந்து நம்ம என்ன பண்றோம் சர்வேயிங்ல, அதுக்கு வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்றோம், லெவலிங் யூஸ் பண்றோம். லெவலிங் யூஸ் பண்ணி தான் அதோட ரிலேட்டிவ் ஹைட் ஆஃப் தி பாயிண்ட் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த ப்ராசஸ் இஸ் நத்திங் பட் லெவலிங்ன்றது கரெக்டாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? சேஞ்ச் பாயிண்ட் அப்படின்றது வந்து இட் ரெஃபர்ஸ் டு தி பாயிண்ட் வேர் போத் ஃபோர் சைட் அண்ட் பேக் சைட் ஆர் டேக்கன். சேஞ்ச் பாயிண்ட்ன்றதுல வந்து ரெண்டு ஃபோர் சைட் பாயிண்ட்ஸும் எடுத்துப்பாங்க, பேக் சைட் பாயிண்ட்டும் எடுத்துப்பாங்க. ஓகேவா? லெவலிங் டீல்ஸ் வித் டிஸ்டன்ஸ் இன் வெர்டிக்கல் பிளேன் ஒன்லி தான். லெவலிங்ன்றது வந்து இட் டீல்ஸ் வித் டிஸ்டன்ஸ் இன் வெர்டிக்கல் பிளேன் ஒன்லி, ஹாரிசான்டல் பிளேன் கிடையாது. வெர்டிக்கல் பிளேன்ல இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ்க்கு தான் வந்து லெவலிங்ன்றது சூட் ஆகும். The process of determining the elevation of the points at short measured intervals along a fixed line such as center line of railway, highway, canal, இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொஃபைல் லெவலிங்னு சொல்லுவாங்க. அதாவது the process of determining the elevation of the point at a short measured intervals along a fixed line such as center line of railway, highway, இதெல்லாமே வந்து பார்க்கும்போது ப்ரொஃபைல் லெவலிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து ப்ரொஃபைல் லெவலிங்னு சொல்லுவாங்க. த ஆப்ரேஷன் ஆஃப் லெவலிங் இன் விச் ஒன்லி பேக் சைட் அண்ட் ஃபோர் சைட் ரீடிங்ஸ் ஆர் டேக்கன். ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா, இதை பேக் சைட் அண்ட் ஃபோர் சைட் ரீடிங்ஸை மட்டும் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இதை வந்து இந்த ஆப்ரேஷன் ஆஃப் லெவலிங் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளையிங் லெவலிங்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பேக் சைட் அண்ட் ஃபோர் சைட் ரீடிங்ஸ் மட்டும் தான் எடுத்திருப்பாங்க. இது வந்து ஃப்ளையிங் லெவலிங்னு சொல்லுவாங்க.
இந்த staff reading of a succeeding point is smaller than that of the proceeding point. proceeding point விட succeeding point வந்து smaller இருக்கு staff readingல அப்படின்னா அப்போ அது வந்து எதை இண்டிகேட் பண்ணுது? ரைஸை இண்டிகேட் பண்ணுது. ரைஸை இண்டிகேட் பண்ணுது. எதை விட சக்சீடிங் பாயிண்ட் இஸ் ஸ்மாலர் தேன் தட் ஆஃப் தி ப்ரொசீடிங் பாயிண்ட்னா ஸ்டாஃப் ரீடிங்ல வந்து அது எதை இண்டிகேட் பண்ணுது? இது வந்து இட் இண்டிகேட்ஸ் தர் இஸ் அ ரைஸ் அப்படின்றது இண்டிகேட் பண்ணுது. கிராஸ் செக்ஷன் மீனிங் ஆஃப் தி லாங்கிடியூடினல் செக்ஷனிங் இஸ் யூஸ்வலி இன்வால்வ் இன் ப்ரொஃபைல் லெவலிங். ப்ரொஃபைல் லெவலிங்ல வந்து கிராஸ் செக்ஷன் மீனிங் ஆஃப் த லாங்கிடியூடினல் செக்ஷனிங்கும் இன்வால்வ் ஆகும். ப்ரொஃபைல் லெவலிங்ல வந்து எது இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஃப்ளையிங் லெவலிங்ல வந்து எது இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? டிஃபரன்ஷியல் லெவலிங் அப்படின்றது வந்து காம்பவுண்ட் லெவலிங்னு சொல்லுவாங்க. டிஃபரன்ஷியல் லெவலிங்ன்றது என்னன்னு சொல்லுவாங்க? காம்பவுண்ட் லெவலிங்னு சொல்லுவாங்க. ரெசிப்ரோக்கல் லெவலிங்ன்றது வந்து இட் எலிமினேட்ஸ் தி எரர் டியூ டு கர்வேச்சர் எரரோ, ரீஃப்ராக்ஷன் எரரோ, காலிமேஷன் எரரோ, இது எதுவுமே வராது. எதுல? ரெசிப்ரோக்கல் லெவலிங்ல. ஸோ ரெசிப்ரோக்கல் லெவலிங் எலிமினேட்ஸ் தி எரர் டியூ டு கர்வேச்சர், ரீஃப்ராக்ஷன் அண்ட் எலிமினேஷன், சாரி காலிமேஷன், இதுக்கான எல்லாத்தையுமே அது வந்து எலிமினேட் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ல வந்து கர்வேச்சர் எரரை எலிமினேட் பண்ணுதா, ரீஃப்ராக்ஷன் எரரை எலிமினேட் பண்ணுதா, காலிமேஷன் எரரை எல்லா எரரையும் எலிமினேட் பண்ணுதுவா அப்படின்னு சொல்லுங்க. ஆப்ஷன் வந்து ஆல் ஆஃப் தி அபவ் அப்படின்னு கொடுங்க. ஓகேங்களா? ஸோ ரெசிப்ரோக்கல் லெவலிங் வந்து எலிமினேட்ஸ் தி எரர் டியூ டு கர்வேச்சர், ரீஃப்ராக்ஷன் அண்ட் காலிமேஷன் எரர். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நான் இப்போ கேட்டுட்டுமா? டக் 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 டக்குன்னு நீங்களும் வந்து டக் டக் டக்குன்னு சொல்லிடுங்க. ஓகேவா? ஓகே, டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அதனுடைய கரெக்டான சீக்வன்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, அதை சொல்லுங்க பார்ப்போம். டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னுடைய சீக்வன்ஸ், கரெக்டான சீக்வன்ஸ். செட்டப், லெவலிங் அப், எலிமினேஷன் ஆஃப் parallax. வெரி குட். சரி, தியோடலைட்ன்றது வந்து எதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? என்னென்ன ஆங்கிள்லாம் மெஷர் பண்ணுது தியோடலைட்டு? ஃபோக்கஸிங் ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இமேஜ் வந்து எப்படி கிடைக்கும்? கிளியராக கிடைக்குமா? ஓகே, சூப்பர். சரி, ட்ரூனியன் ஆக்சஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? சரி, தியோடலைட்டினுடைய ஃபண்டமெண்டல் லைன் எல்லாம் என்னென்னு பார்த்தோம் இல்லையா? அது 5 பார்த்தோம். 5 பார்த்தோம். அந்த 5 வந்து எது எதுன்னு சொல்லுங்க. 5 வந்து எது எது? ஃபண்டமெண்டல் லைன் ஆஃப் த தியோடலைட் 5 பார்த்தோம் அப்படின்னு சொல்ல வந்தேன். 5ம் 5ம் சேர்ந்து ரொம்ப குழந்து போச்சு. சரி, சொல்லிடுங்க அது என்ன? ஃபண்டமெண்டல் லைன் ஆஃப் த தியோடலைட் வந்து எது? Very good. Horizontal axis, vertical axis, axis of the plate level, line of the collimation, axis of the altitude bubble or axis of the altitude level. Very good. Very good. வேற level. Okay. Line of sight வந்து டெக்னிக்கலா என்னன்னு சொல்லுவோம்? லைன் ஆஃப் சைட்டை வந்து டெக்னிக்கலா என்னன்னு சொல்லுவோம்? லைன் ஆஃப் collimation சொல்லுங்க. Very good. The condition that rises when image formed by the objective is not in a plane of crosshair அப்படின்றது வந்து என்னது? The condition that arises when image formed by the objective is not in the plane of crosshair. அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அந்த எரரை தான் என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னேன். parallax. வெரி குட், வெரி குட். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனா பபிள் டியூப்னுடைய சென்சிட்டிவிட்டி என்ன ஆகும்? டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனா அப்படின்னு கேட்டேன். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனா பபிள் டியூப்னுடைய சென்சிட்டிவிட்டி என்ன ஆகும்? சரி, பபிள் டியூப்ல வந்து அந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்ல இருக்கு அப்படின்னா அது வந்து எதை இண்டிகேட் பண்ணுது? லைன் ஆஃப் சைட் வந்து எந்த பொசிஷன்ல இருக்கான்? லைன் ஆஃப் சைட்டஸ் வெரி குட், ஹாரிசான்டலா இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணுது. சூப்பர், வேற லெவல். நெக்ஸ்ட் பாருங்க, தியோடலைட்டுடைய சைஸ் வந்து எதை ஸ்பெசிஃபை பண்ணுது? தியோடலைட்டுடைய சைஸ் வந்து எது மூலியமா ஸ்பெசிஃபை பண்ணலாம்? தியோடலைட்டுடைய சைஸை வந்து எது மூலியமா ஸ்பெசிஃபை பண்ணலாம்? இட் இஸ் ஸ்பெசிஃபைட் பை லோயர் பிளேட்டினுடைய டயா. வெரி குட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வந்து எதுக்காக நம்ம பண்ணுறோம்? டு எஸ்டாப்ளிஷ் சொல்லுங்க பார்ப்போம். டு எஸ்டாப்ளிஷ் ஃபிக்ஸட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இட்ஸ் ஃபண்டமெண்டல் ஆக்சிஸ். அது ஃபண்டமெண்டல் ஆக்சிஸில் ஃபிக்ஸட் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரதுக்காக தான் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே.
இப்போ வந்து நான் ஒரு கொஷனை படிக்கிறேனே, இந்த கொஷின் கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. while operating a theodolite, the operation of bringing the vertical circle to the right of the observer, if originally it is left, இல்லை லெஃப்ட்லேருந்து ரைட் ஆஃப் த அப்சர்வர் கொண்டு வந்தாலும் சரி, ரைட்லேருந்து லெஃப்ட் ஆஃப் த அப்சர்வருக்கு கொண்டு வந்தாலும் சரி, இப்படி பண்ணீங்கன்னா அதை வந்து என்னன்னு சொல்வீங்க? சேஞ்சிங் ஃபேஸ். ஆக்சுவலி ஃபேஸ் அது அந்த தியோடலைட்டோட ஃபேஸை சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஓகே, அதனால சேஞ்சிங் ஃபேஸ். ஓகே, சூப்பர். இப்போது நான் ஒரு கொஷனை சொல்ல போகிறேன், ஆனால் நீங்கள் நல்லா கேட்டு ஆன்சர் பண்ணணும், சரியா? இஃப் டெலஸ்கோப் ஆஃப் த தியோடலைட் இஸ் ரொட்டேட்டட் ஆன்டி கிளாக் வைஸ் இன் அ ஹாரிசான்டல் பிளேன், அப்படின்னா அது வந்து என்னது? அந்த ரொட்டேஷனை நீங்கள் என்னன்னு சொல்வீங்க? is rotated anti-clockwise in a horizontal plane. Theodolite is rotated anti-clockwise in a horizontal plane. அப்படின்னா அது வந்து என்னது? ஸ்விங் லெஃப்ட். வெரி குட், வெரி குட். ஸ்விங் லெஃப்ட். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஐபிசியே நான் ஃபோக்கஸ் பண்ணி ஐபீஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னா அது பேர் என்னது? ஃபோக்கஸிங் தி ஐபீஸ். சரி, இந்த கொஸ்டினுக்கு நானே ஆன்சர் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன். சேஞ்சிங் பாயிண்ட் ரெஃபர்ஸ் டு த பாயிண்ட் வேர் என்னென்னலாம் எடுத்துப்போம்? Changing point refers to the point where both foresight and backsight are taken. கரெக்டா? ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஓகே, சூப்பர். இப்போ டிஃபரன்ஷியல் லெவலிங்க்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். டிஃபரன்ஷியல் லெவலிங் அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் என்ன? டிஃபரன்ஷியல் லெவலிங்க்கு வந்து இன்னொரு பேர் என்னது? காம்பவுண்ட் லெவலிங்கா? சரி, ஓகே. ரெசிப்ரோக்கல் லெவலிங்கில் என்னென்ன எரர்லாம் இருக்கவே இருக்காது? ரெசிப்ரோக்கல் லெவலிங்கில் என்னென்ன எரர் இருக்காது? ரெசிப்ரோக்கல் லெவலிங்கில் என்னென்ன எரர்லாம் இருக்காது? கர்வேச்சர் எரர் இருக்காது, ரிஃப்ராக்ஷன் இருக்காது, கோலிமேஷன் எரர் இருக்காது. ஓகே, சூப்பர். வேற லெவல் எல்லாருமே. ஓகேவா? இப்போது நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ வாங்க அடுத்தது போகலாம். alidade is used in a plane table surveying. இப்போ நம்ம கொஞ்சம் plane table surveying பற்றின கொஷின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருவோம், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா, இப்போ நல்லா கவனிச்சிட்டிங்க அப்படின்னம்னா இந்த செஷனோட நம்ம சர்வே இங்கே முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிடலாம். ஓகே, alidade is used in plane table surveying. எதுக்குன்னா டு சைட் தி ஆப்ஜெக்ட் வந்து பார்க்கறதுக்கு. The instrument used in plane table surveying is used for measurement of horizontal and vertical distance directly. எது அப்படின்னா plane alidade. Okay, the instrument used in plane table surveying for the measurement of horizontal and vertical distance directly னா அது வந்து plane alidade. ஸோ அந்த பிளேன் alidade, அந்த alidade தான் உங்களுக்கு வந்து அந்த கீழே இமேஜில் காமிச்சிருப்போம். ஸோ இது மூலிமா தான் நம்ம வந்து ஆப்ஜெக்டை வந்து பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அதை பார்த்தாச்சு. alidade எதுன்னு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. The instrument which is used in plane table for obtaining horizontal and vertical distances directly without resorting to chaining பண்ணாமல் நீங்கள் வந்து ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை வந்து டேரெக்டாக வியூ பண்ணணும் அப்படின்னம்னா அப்போ வந்து என்ன alidade யூஸ் பண்ணுவீங்கன்னா டெலஸ்கோபிக் alidade யூஸ் பண்ணுவீங்க. இதில் வந்து உங்களுக்கு செயினிங் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? டெலஸ்கோபிக் alidade யூஸ் பண்ணுவோம், சரியா? வித்தவுட் ரிசார்ட்டிங் டு செயினிங் அப்படின்னா அப்போ எந்த alidade யூஸ் பண்ணுவீங்கன்னா டெலஸ்கோபிக் alidade. தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்ததா the instrument used for centering the plane table accurately எது யூஸ் பண்ணுவீங்க? பிளம்பிங் ஃபோர்க். இது எல்லாருக்குமே தெரியும், கரெக்டா? பிளேன் டேபிளை வந்து சென்டரிங் பண்ணணும் அப்படின்னா அக்யூரேட்டாக சென்டரிங் பண்ணுறதுக்கு பிளம்பிங் ஃபோர்க்கை தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. the purpose of U4 வந்து பிளேன் டேபிளை யூஸ் பண்ணுறதுனுடைய பர்பஸ் என்னன்னா டு டிரான்ஸ்ஃபர் தி கிரவுண்ட் பாயிண்ட் ஆன் டு தி டிராயிங் ஷீட்டில் கிரவுண்ட் பாயிண்ட் வர வைக்கிறதுக்கு நம்ம அந்த U4 யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ U4 பர்பஸ் என்ன, பிளம்பிங் ஃபோர்க்குடைய பர்பஸ் என்னன்றதை பார்த்துக்கிட்டிங்களா? பிளேன் டேபிளுடைய டைப்ஸ் என்ன அப்படின்னா டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேஷன், இன்டர்செக்ஷன், டிராவர்சிங், ரிசெக்ஷன், இதெல்லாமே வந்து பிளேன் டேபிளுடைய டைப்ஸ். தயவு செஞ்சு டைப்ஸை பார்த்துக்கோங்க. ஆப்ஷனில் கொடுத்துட்டு இதில் எது பிளேன் டேபிளுடைய டைப் இல்லைன்னு கேட்பான். ஆக்சுவலாக பார்த்தா 4மே பிளேன் டேபிளுடைய டைப் தான். அப்போது உங்களுக்கு வந்து அது முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ரேடியேஷன், இன்டர்செக்ஷன், டிராவர்சிங், ரிசெக்ஷன், இது எல்லாமே வந்து பிளேன் டேபிளுடைய டைப்பு. ரேடியேஷன் மெத்தட்ன்றது வந்து எங்க சூட்டபிள்னா ஃபார் லொகேட்டிங் தி டீடைல்ஸ் ஆஃப் தி கிரவுண்ட் பை டிராயிங் எ ரே ஃப்ரம் தி பிளேன் டேபிள் ஸ்டேஷன். பிளேன் டேபிள் ஸ்டேஷன்லேருந்து ரே மூலிமா நீங்கள் வந்து ட்ரா பண்ணுவீங்க அந்த டயக்ராமை டு தி பாயிண்ட் அண்ட் பிளாட்டிங் டு ஸ்கேல். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா ஸ்மாலர் ஏரியாவுக்கு தான் வந்து ரொம்ப சூட்டபிள் ஆகும். ஸ்மாலர் ஏரியான்றதுனால நீங்கள் லார்ஜ் ஸ்கேல் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. ரேடியேஷன் மெத்தடில் ஸ்மாலர் ஏரியாவுக்கு தான் சூட் ஆகும். லார்ஜ் ஸ்கேல்ஸ் வந்து இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்மாலர் ஏரியா தானே டினோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் லார்ஜ் ஸ்கேல்லையே நம்ம இந்த மேப்பிங் பண்ணிக்கலாம்.
இதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்றத பார்த்து வச்சுக்கணும். ஃபார் லொக்கேட்டிங் தி டீடைல்ஸ் ஆஃப் கிரவுண்ட் பை டிராயிங் எ ரே ஃப்ரம் தி பிளேன் டேபிள் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ரே மாதிரி போட்டு நம்ம வந்து பிளாட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்மாலர் ஏரியாவுக்கு தான் இது வந்து சூட் ஆகும். இன்டர்செக்ஷன் ஆர் கிராஃபிக்கல் ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அப்படின்றது வந்து இந்த மெத்தட் வந்து ஸ்மால் ஸ்கேல் சர்வேக்கு தான், அதாவது லார்ஜர் ஏரியாவுக்கு தான் சூட் ஆகும். எக்ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா மவுண்டன் ரீஜன்ஸ்க்குலாம் இந்த மெத்தட் வந்து சூட் ஆகும். ஓகேவா? suitable when the distance of the object are large, ப்ராப்பராக மெஷர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி லார்ஜ் ஏரியாவுக்கு இதுக்கு தான் வந்து இன்டர்செக்ஷன் ஆர் கிராஃபிக்கல் ட்ரையாங்குலேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் இந்த ட்ரையாங்கலுடைய ஆங்கிள்லாம் வந்து இட் ஷுட் நாட் பி லெஸ் தேன் 45 டிகிரி. இது வந்து இன்ஆக்சசிபிள் பாயிண்ட், கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல, நம்மளால வந்து ப்ராப்பராக மெஷர் பண்ண முடியாத இடத்துலலாம் வந்து இந்த ட்ரையாங்குலேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்டர்செக்ஷன் ஆர் கிராஃபிக்கல் ட்ரையாங்குலேஷன் மெத்தட் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க, அதனுடைய ட்ரையாங்கிள் வேல்யூ வந்து இட் ஷுட் நாட் பி லெஸ் தேன் 45 டிகிரி. இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ராவர்சிங் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இது வந்து சிமிலர் டு காம்பஸ் டிரான்சிட் டிராவர்சிங்க்கு சிமிலராக இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து இது வந்து எங்கே சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரோட்ஸு, ரிவர்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து சர்வேயிங் பண்ணுறதுக்கு வந்து இந்த ட்ராவர்சிங் மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராவர்சிங் இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் காம்பஸ் டிரான்சிட் டிராவர்சிங் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரிசெக்ஷன் மெத்தட் அப்படின்றது வந்து ஃபார் எஸ்டாப்ளிஷிங் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க இந்த மெத்தடை. இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் எங்கே வைக்கலாம் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து எதுனா ரிசெக்ஷன் மெத்தட். ஆஃப்டர் ஃபிக்ஸிங் த ஸ்டேஷன் தி டீடைல்ஸ் ஆர் லொக்கேட்டட் எதர் பை, நீங்கள் வந்து ஃபிக்ஸ் ரிசெக்ஷன் மெத்தட்ன்றது என்னது, இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணலான்றதுக்கு தான் இந்த மெத்தட். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒன்று ரேடியேஷன் மெத்தடோ இல்லை இன்டர்செக்ஷன் மெத்தடோ யூஸ் பண்ணி மற்ற டீடைல்ஸ்லாம் நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ரிசெக்ஷன் மெத்தட்ன்றது வெறுமனே இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான், அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு தான். டைப்ஸ் ஆஃப் சர்வேயிங் விச் ரெக்வயர்ஸ் லீஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க்கு. எதுக்கு வந்து லீஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க்கு தேவைப்படும்னா பிளேன் டேபிள் சர்வேயிங்க்கு தான், ரொம்ப லீஸ்டான ஆஃபீஸ் ஒர்க்கு தான் தேவைப்படும். டீடைல்டு பிளாட்டிங் இஸ் ஜென்ரலி டன் பை, எந்த மெத்தடில் டீடைல்டு பிளாட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரேடியேஷன் மெத்தடில் தான் வந்து டீடைல்டு பிளாட்டிங் பண்ணுவோம். ஓகே, ரேடியேஷன் மெத்தடில் தான் டீடைல்டு பிளாட்டிங். இன்டர்செக்ஷன் மெத்தட் ஆஃப் டீடைல்டு பிளாட்டிங் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் ஹில்லி ஏரியாஸ். நம்ம படிச்சுட்டாங்க ஹில்லி ரீஜன்ஸ்க்கு தான் இது வந்து ரொம்ப மோஸ்ட் சூட்டபிளாக இருக்கும்னு சொல்லி. பிளேன் டேபிளுடைய சைஸு சால 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் இது, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இது. தயவு செஞ்சு ஒழுங்காக பார்த்துக்கோங்க. 600 mm by 750 mm இதுதான் வந்து பிளேன் டேபிளுடைய சைஸு. நம்ம ஜென்ரலாக வந்து இந்தியாவில் வந்து பிளேன் டேபிள் வந்து எதுனா ஜான்சன் டேபிள்ஸ் அதான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து 2 சைஸ் இருக்குது, பட் 600 mm by 750 mm பிளேன் டேபிள் சைஸை தான் வந்து யூஸ் பண்ணுறோம் நம்ம. 3 பாயிண்ட் ப்ராப்ளம்ன்றது வந்து என்னன்னா கேன் பி சால்வ்டு பை, இந்த 3 மெத்தடுமே பார்த்து வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த 3 மெத்தடில் கொடுத்துட்டு இதில் எது 3 பாயிண்ட் ப்ராப்ளம் மெத்தட் அப்படின்னு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ 3 பாயிண்ட் ப்ராப்ளம் மெத்தட் வந்து கேன் பி சால்வ்டு பை, அந்த பாயிண்ட் ப்ராப்ளம் கேன் பி சால்வ்டு பை ஃபாலோயிங் மெத்தட்ஸ். என்னென்ன மெத்தட்ஸ்னா ட்ரேசிங் பேப்பர் மெத்தட். ட்ரேசிங் பேப்பர் மெத்தட் வந்து மெக்கானிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பெசல்ஸ் மெத்தட், இதை வந்து கிராஃபிக்கல் மெத்தட்னு சொல்லலாம். பெசல்ஸ் மெத்தட் வந்து கிராஃபிக்கல் மெத்தட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து லேமன்ஸ் மெத்தடை வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு சொல்லுவோம். இதுதான் வந்து மோர் அக்யூரேட் மெத்தட். கரெக்டா? நம்மளுக்கே தெரியும். ஸோ 3 பாயிண்ட் ப்ராப்ளம் கேன் பி சால்வ்டு பை ட்ரேசிங் பேப்பர் மெத்தட், அதாவது மெக்கானிக்கல் மெத்தட், பெசல்ஸ் மெத்தட் ஆர் கிராஃபிக்கல் மெத்தட், லேமன்ஸ் மெத்தட் ஆர் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். இதுதான் வந்து மோர் அக்யூரேட் மெத்தட். தீஸ் ஆர் ஆல் த மெத்தட்ஸ் ஃபார் சால்விங் 3 பாயிண்ட் ப்ராப்ளம்ஸ். ஓகே, 3 பாயிண்ட் ப்ராப்ளம்ஸ் கான மெத்தட்ஸ் பார்த்தாச்சா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா the process of determining the location of the instrument station by drawing resectors from the location of the known station. known stationல இருந்து நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனுக்கான லொக்கேஷனை வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன, ரிசெக்ஷன். ரிசெக்டாஸை வச்சு நீங்கள் டிட்டர்மைன் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து ரிசெக்ஷன். மெத்தட்ஸ் ஆஃப் ரிசெக்ஷன் வந்து அதுதான் 3 பாயிண்ட் ப்ராப்ளமும் 2 பாயிண்ட் ப்ராப்ளமும், அதானே உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஸோ 3 பாயிண்ட் ப்ராப்ளம் 2 பாயிண்ட் ப்ராப்ளம்கான மெத்தட்ஸ் என்னென்னன்றதை பார்த்துட்டோம். அதே மாதிரி ரிசெக்ஷனுடைய 2 மெத்தட்ஸ் தான் வந்து இந்த 3 பாயிண்ட் ப்ராப்ளம் 2 பாயிண்ட் ப்ராப்ளம், அதையும் நம்ம பார்த்தாச்சு. The process by which positions occupied by the board at various survey station are kept parallel அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஓரியன்டேஷன் ப்ராசஸ். The process by which positions occupied by the board at various survey stationல அதனுடைய பொசிஷன் அதை வந்து சொல்ற ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னு சொல்லணும், ஓரியன்டேஷன் சொல்லுவோம். 2 மெத்தட்ஸ் ஆஃப் ஓரியன்டேஷன் இருக்கு. ஒன்று வந்து பை யூசிங் மேக்னெட்டிக் நீடில் வச்சு, இன்னொன்று வந்து பை பேக் சைட்டிங் வச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து ஓரியன்டேஷனுடைய 2 மெத்தட்ஸ். ஓரியன்டேஷனோட 2 மெத்தட்ஸ் பார்த்துட்டீங்களா? பை யூசிங் மேக்னெட்டிக் நீடில், பை யூசிங் பேக் சைட்டிங். 2 வெல் டிஃபைன்டு பாயிண்ட்ஸ் வச்சு பண்ணா அது பேர் வந்து 2 பாயிண்ட் மெத்தடு. ஓகேவா? அவ்வளோதான். திஸ் மெத்தட் கன்சிஸ்ட் ஆஃப் லொகேட்டிங் 2 பாயிண்ட் ப்ராப்ளம்னா 2 வெல் டிஃபைன்டு பாயிண்ட்ஸை வச்சு நம்ம சால்வ் பண்ணுறது.
அதை வந்து 2 பாயிண்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதே 3 வெல் டிஃபைன்டு பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னோம்னா அது வந்து 3 பாயிண்ட் மெத்தட், 3 பாயிண்ட் ப்ராப்ளம் மெத்தட். அவ்வளோதான். ரிசெக்ஷன் பை 2 பாயிண்ட் ப்ராப்ளம் as compared to 3 பாயிண்ட் ப்ராப்ளம். எது 2 பாயிண்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு நிறைய லேபர் தேவை. Which of the following methods of plane table surveying is used to locate the position of the inaccessible point? நல்லா சொன்னேன். inaccessible point தயவு செஞ்சு நீ எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். inaccessible point அப்படின்னாலே intersection method தான். ஓகேவா? The method of plane tabling commonly used as establishing the instrument stationக்கு மட்டும் கண்டுபிடிக்கிறது. நம்ம படிச்சோம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனுக்கு மட்டும்னா மெத்தட்ஸ் ஆஃப் ரிசெக்ஷன் தான். மற்றபடி நீங்கள் வந்து மற்றபடி பிளாட்டிங்லாம் பண்ண போறீங்க அப்படின்னோம்னா நீங்கள் வந்து இன்டர்செக்ஷனோ மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லை நீங்கள் வந்து வேறு மெத்தட் யூஸ் பண்ணியோ நீங்கள் பண்ணிக்கலாம். பட் வந்து ஜென்ரலாக பிளேன் ஸ்டேபிள் ஸ்டேஷனுடைய பொசிஷனுக்கு மட்டும் பண்ண போறீங்கன்னா தான் மெத்தட்ஸ் ஆஃப் ரிசெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். பிளேன் டேபிள் சர்வேங்கில் என்னென்ன மாதிரியான எரர் வரும்னா இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் வரும், எரர் டியூ டு பிளாட்டிங் வரும், எரர் டியூ டு மேனிப்புலேஷன் அண்ட் சைட்டிங். தீஸ் ஆர் ஆல் த எரர்ஸ் தட் கேன் பி சீன் இன் பிளேன் டேபிள் சர்வேயிங். பிளேன் டேபிள் சர்வேங்கில் என்னென்ன எரர் இருக்கும்னு பார்த்துட்டிங்களா? நெக்ஸ்ட் இப்போ வந்து சில கொஷின்ஸ்லாம் இருக்குது. இந்த கொஷின்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸாக தான் இருக்கும். ஸோ நான் கொஷின்ஸும் வைக்கிறேன். உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் கொஷின்ஸ்க்கு கீழே ஆன்சர் பண்ணுங்கள். அப்படி தெரியாத பட்சத்தில் நான் அடுத்தது அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சரையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ பார்த்த 10 கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாமா? Instrument used in plane table surveying for the measurement of horizontal and vertical distances directly. எதை யூஸ் பண்ணுவீங்க? எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி டைரெக்டாக வந்து horizontal and vertical distances வந்து மெஷர் பண்ணுவீங்க? அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் என்ன? plane alidade. ஓகே, சூப்பர். alidade in plane table surveying வந்து எதுக்காக பண்ணுறோம்? to sight the what? என்ன சைட் பண்ண போகிறோம்? to sight the objects. சூப்பர். சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து செயினிங் இல்லாமல் நீங்கள் வந்து வெர்டிக்கல் டிஸ்டன்சஸ் ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸை வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க, மெஷர் பண்ண போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன அலிடேட் யூஸ் பண்ணுவீங்க? செயினிங் இல்லாமல் என்ன அலிடேட் யூஸ் பண்ணுவீங்க? டெலஸ்கோபிக் அலிடேட். வெரி குட், வேற லெவல். பிளம்பிங் ஃபோர்க் அப்படின்றது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறது? எதை வந்து சென்டரிங் பண்ணுறதுக்கு பிளம்பிங் ஃபோர்க் யூஸ் பண்ணுவீங்க? பிளேன் டேபிள். ஓகே, இதே U4க்கு வந்து பிளேன் டேபிளிங்கில் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? அதனுடைய பர்பஸ் என்ன? கிரவுண்டு பாயிண்ட்டை டிராயிங் ஷீட்டுக்கு கொண்டு வரத்துக்கு நீங்கள் போடுறீங்க பார்த்தீங்களா? அதுக்கு தான் வந்து U4க்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து U4க்கு வந்து யூஸ் ஆகும். கிரவுண்டு பாயிண்ட்டை நம்ம டிராயிங் ஷீட்டில் கரெக்டாக பிளாட் பண்ணுறதுக்கு அதுக்கு தான் வந்து U4க்கு வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. பிளேன் டேபிளுடைய டைப்ஸ் என்னென்னலாம் பார்த்தோம்? பிளேன் டேபிளுடைய டைப்ஸ் வந்து என்னென்ன பார்த்தோம்? 4 டைப் பார்த்தோம் இல்லையா? 4 டைப் சொல்லுங்க பார்ப்போம், பட்டுன்னு சொல்லணும். ஓகேவா? ஸ்மாலர் ஏரியாவுக்கு சூட் ஆகிற மெத்தட் பிளேன் டேபிள் சர்வேங்கில் ஸ்மாலர் ஏரியாவுக்கு சூட் ஆகிற மெத்தட் வந்து எந்த மெத்தட்? ஸ்மாலர் ஏரியாவுக்கு ஹில்லி மவுண்டன் ரீஜியன்ஸ்க்கு வந்து சூட் ஆகிற மெத்தட் எது? இன்அக்சசிபிள் பாயிண்ட்டுக்கு சூட் ஆகிற மெத்தட் எது? இதுல ட்ரையாங்கிளுடைய ஆங்கிள் வந்து இட் ஷுட் நாட் பி லெஸ் தேன். சரி, ரோடு சர்வே பண்றதுக்கு, ரிவரை சர்வே பண்றதுக்குலாம் எந்த மெத்தட் வந்து ரொம்பவே சூப்பரா சூட் ஆகும்? க்ளோஸ்டு டிராவல்ஸா இருந்தாலும் சரி, ஓப்பன் டிராவல்ஸா இருந்தாலும் சரி, எது சூட் ஆகும்? ஓகே, சூப்பர். டிராவல்சிங் மெத்தட் தான் சூட் ஆகும். சரி, அதுலேயே டிராவல்ஸ்னு இருக்கு, நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே, பிரச்சனை இல்லை. டிராவல்சிங் மெத்தட் வந்து எதுக்கு சிமிலரா இருக்கு? எந்த மெத்தடுக்கு சிமிலரா இருக்குன்னு பார்த்தோம்? டிராவல்சிங் மெத்தட் வந்து எந்த மெத்தடுக்கு சிமிலரா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்? சரி, ஓகே, சூப்பர். இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனை வைக்கிறதுக்காக மட்டும், இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனை வந்து அந்த பாயிண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக மட்டும் யூஸ் பண்ற மெத்தட் எது? ஓகே, ஓகே. டீடைல்டு பிளாட்டிங் பண்ணணும்னா எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? டீடைல்டு பிளாட்டிங்க்கு வந்து எந்த மெத்தட் வந்து சூட் ஆகும்? வெரி குட், வெரி குட், வெரி குட். ரேடியேஷன் மெத்தட் தான் சூட் ஆகும். சூப்பர். பிளேன் டேபிளுடைய சைஸ் என்னன்னு பார்த்தோம். நார்மலா எந்த பிளேன் டேபிளை வந்து நம்ம யூஸ் பண்றோம் இந்தியாவில்? பிளேன் டேபிளுடைய சைஸ் எம்எம்ல சொல்லணும்ப்பா, தயவு செஞ்சு யூனிட் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, 3 பாயிண்ட் ப்ராப்ளம்லயே ரொம்ப அக்யூரேட்டான மெத்தட் வந்து எது?
3 பாயிண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுலையே ரொம்ப அக்யூரேட் மெத்தட் வந்து எது? அதுக்கு இன்னொரு பேர் என்ன? 2 பேரையுமே சொல்லணும். அதனுடைய 2 நேமையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். 3 பாயிண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுல மோர் அக்யூரேட் மெத்தட் வந்து எது? சரி, ஓகே. 3 பாயிண்ட் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, 2 பாயிண்ட் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் கம்ஸ் அண்டர் தி மெத்தட்ஸ் ஆஃப், இது ரெண்டுமே ஆர் தி மெத்தட்ஸ் ஆஃப் ரிசெக்ஷன். ரிசெக்ஷன்னா என்னது? ரிசெக்ஷன்னா என்னது? நோன் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தடு, அந்த ப்ராசஸை தான் நம்ம ரிசெக்ஷன்னு சொல்லுவோம். சரியா? ஞாபகம் வச்சுப்பீங்களா? சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. ஓரியன்டேஷன் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. 2 மெத்தட்ஸ் ஆஃப் ஓரியன்டேஷன். 2 மெத்தட்ஸ் ஆஃப் ஓரியன்டேஷன் என்னது? ஓரியன்டேஷன் பண்ணுற அந்த 2 மெத்தட்ஸ் ஆஃப் ஓரியன்டேஷன் இது பை மேக்னெட்டிக் நீடல் மூலிமா பண்ணலாம், பை பேக் சைட்டிங் மூலிமா பண்ணலாம் அப்படின்னு படித்தோம் இல்லைங்களா? ஸோ 2 மெத்தட்ஸ் ஆஃப் ஓரியன்டேஷன் படிச்சிட்டிங்க. ஓகேங்களா? பிரச்சனை இல்லைல்ல. 2 வெல் டிஃபைன்டு பாயிண்ட்ஸை வச்சு கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற அந்த மெத்தட் பேர் என்ன? 2 பாயிண்ட் ப்ராப்ளம். 3 வெல் டிஃபைன்டுனா 3 பாயிண்ட் ப்ராப்ளம். சரி, ஓகே. 2 பாயிண்ட் ப்ராப்ளமில் வந்து லேபர்ஸ் அதிகமாக தேவைப்படுவாங்களா, இல்லை 3 பாயிண்ட் ப்ராப்ளமில் வந்து லேபர்ஸ் அதிகமாக சால்வ் பண்ணுவாங்களா? தேவைப்படுவாங்களா? எதை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய லேபர்ஸ் ஆர் ரெக்வயர்ட்? 2 பாயிண்ட்டுக்கா 3 பாயிண்ட்டுக்கு? ஆன்சர் போடுங்க டக்குன்னு. வெரி குட், 2 பாயிண்ட்டுக்கு தான். சரி, பிளேன் டேபிள் சர்வேயிங்கில் என்னென்ன மாதிரியான எரர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். பிளேன் டேபிள் சர்வேயிங்கில் என்னென்ன எரர் இருக்குது? எழுதிட்டிங்களா? போட்டாச்சா? சரி, ஓகே, சூப்பர். இப்போ உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல ஒரு கொஷின் தெரியுதுல்ல, இன்ஜினியரிங் செயினுடைய லென்த் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். இன்ஜினியரிங் செயினுடைய லென்த் ஆஃப் அன் இன்ஜினியரிங் செயின். ஆன்சர் பண்ணிங்களா? ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 100 feet. ஓகேவா? ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சர்வே செயின் இருக்குது? ரெவென்யூ செயினுடைய இது வந்து 33 feet. எத்தனை லிங்க்னா 16 லிங்க் இருக்குது. குண்டர் செயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 66 feet, 100 லிங்க்ஸ் இருக்குது. இதே இன்ஜினியர் செயின் தான் மாசு, 100 feet 100 லிங்க்கு. மெட்ரிக் செயினில் வந்து 20 மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 லிங்க்ஸ் இருக்கும். 30 மீட்டர் செயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 லிங்க் இருக்கும். ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு என்னென்ன செயின், எத்தனை ஃபீட்டு, எத்தனை லிங்க் அப்படின்றத பார்த்துட்டிங்களா? நெக்ஸ்ட்டு செயின் சர்வேல, இன் செயின் சர்வே த ஏரியா இஸ் டிவைடட் இஸ் டூ, என்னவா டிவைட் பண்ணுவீங்க? ட்ரையாங்கிளாக டிவைட் பண்ணுவீங்களா, ரெக்டாங்கிளுக்காவா, ஸ்கொயரா, எக்ஸகனா? ஆன்சர் என்ன? இன் செயின் சர்வே த ஏரியா இஸ் டிவைடட் இஸ் டூ ட்ரையாங்கிள்ஸாக டிவைட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்குல்ல? சரி, ஓகே. ஃபார் அ வெல் கண்டிஷன்டு ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்குலேஷன் சர்வேயிங், நோ ஆங்கிள் ஷுட் பி லெஸ் தேன், நம்ம பார்த்தோம் இது, நோ ஆங்கிள் ஷுட் பி லெஸ் தேன் 30 degree. In a well conditioned triangle, the triangle having angle வந்து it should less than 30 degree, and then அந்த angle வந்து பார்த்தீங்கன்னா more than 120 degree should be avoided. ஸோ வந்து 30 and 120 degree குள்ள தான் இருக்கணும். more than 30 degree இருக்கக்கூடாது, less than, sorry, more than 120 degree இருக்கக்கூடாது, less than 30 degree இருக்கக்கூடாது. ஓகேவா? எதில்? வெல் கண்டிஷன்டு ட்ரையாங்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட், வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள் இஸ் ரிலேட்டட் வித், டிகிரி இன் மினிட்ல சொல்லுங்கள். வெல் கண்டிஷன்டு ட்ரையாங்கிள் இஸ் ரிலேட்டட் வித் 56 degree 14 minute. பெஸ்ட் ஷேப் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் when it is an isosceles triangle-னா அதுதான் பெஸ்ட் ஷேப் ட்ரையாங்கிள். வித் அதனோட பேஸ் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 56 degree 14 minute. பட் ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் அண்ட் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் மே பி ட்ரீட்டட் அஸ் வெல் கண்டிஷன்டு ட்ரையாங்கிள். ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் தான் வந்து வெல் கண்டிஷன்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டமேட்டிக் எரர் ஆர் தோஸ் எரர், ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க எல்லாருமே. இந்த வீடியோஸ் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் நான் கொடுக்குறேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்றது வந்து எரர் ஆர் தோஸ் எரர்ஸ் ஆர், சிஸ்டமேட்டிக் எரர்ன்றது வந்து எஃபெக்ட்ஸ் ஆர் cumulative அண்ட் கேன் பி டிஃபைன்ட். அதுதான் வந்து சிஸ்டமேட்டிக் எரர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சிஸ்டமேட்டிக் எரர்ன்றது வந்து cumulative error is an error such that under the same conditions will always be of the same size and same sign. அதுதான் வந்து நம்ம cumulative errorனு சொல்லுவோம். Systematic error follows some definite mathematical or physical law and a correction can be determined and applied. ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த எரர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோர் ஓவர். ஸோ அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், ஈஸியாக அதை ரெக்டிஃபையும் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த கரெக்ஷன் டியூ டு சாக் அண்ட் புல், சாக் அண்ட் புல்லால் வர கரெக்ஷனை வந்து என்ன கரெக்ஷன் சொல்லுவீங்க? ஆர் ஈக்குவலைஸ்டு பை,
The correction due to sag and pull are equalized by, ட்ரை பண்ணுறீங்களா? நார்மல் டென்ஷன் தான் அது. ஓகேவா? The correction due to sag and pull are equalized by normal tension. When a chain is used at a temperature more than the temperature it was calibrated, அப்படின்னா அந்த எரர் வந்து இந்த measured length will be, when a chain is used at a temperature more than the temperature it was calibrated, அப்படின்னா the error in the measured length will be negative. கெஸ் பண்ணீங்களா? கரெக்டா? நெக்ஸ்ட், the error in measured length due to sag of chain or tape. ஸோ செயின் சேக் ஆனாலும் இல்லை டேப் சேக் ஆகும் போதோ வர அந்த எரர், அதை என்ன எரர்னு சொல்வீங்க? பாசிட்டிவ் எரர்னு சொல்வீங்க. கரெக்ஷன்ஸ் டியூ டு சேக் ஆஃப் எ டேப், கரெக்ஷன் அது வந்து என்னது? எரர். இது வந்து கரெக்ஷன். கரெக்ஷன் வந்து என்னன்னு சொல்லுவீங்க? ஆல்வேஸ் நெகட்டிவ் தான். தயவு செஞ்சு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்ஷன் டியூ டு சேக் ஆஃப் அ டேப் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். நெக்ஸ்ட் இதுக்கான ஃபார்முலா, இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் அதில் பார்த்துருக்கணும். எத்தனை பேர் வந்து நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக போய் வீடியோஸ் பார்த்து அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? The operation of establishing number of intermediate points on a straight line between two fixed endpoints on a ground is known as what? The operation of establishing number of intermediate points on a straight line between two fixed endpoints on ground is known as என்னது? ranging. கரெக்டா? சரி, ஓகே. நான் இந்த ப்ராப்ளம்ஸுமே உங்களுக்கு இப்போ நான் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? Tape of length L and weight வந்து W is suspended at its end with a pull of P. The sag correction என்ன இருக்கும்? Sag correction is tape length L, weight வந்து W, suspended at its end. அதனுடைய புல்லை வந்து Pன்னு சொல்லிட்டாங்க. அப்போ sag correctionக்கு ஃபார்முலா என்ன? sag correction வந்துக்கான ஈக்குவேஷன் என்ன? கரெக்டான ஈக்குவேஷன் என்ன? sag correctionக்கு வந்து L power 3 W square by 24 P square. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஃபார்முலா கொஷின்லேயே கொடுத்துறேன். ஆக்சுவலி நீங்கள் ஃபார்முலா பார்த்துக்கணும். ட்ரூ லென்த் ஆஃப் த லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? எல் டேஷ் பை எல் இன்டூ எல் டேஷ். கேபிட்டல் எல் டேஷ்ன்றது வந்து லாங் லென்த் ஆஃப் தி டேப் எடுத்தால் அந்த ராங் லென்த்து. ஸ்மால் எல் டேஷ்ன்றது ராங் மெஷர் ஆஃப் தி லைனு. கேபிட்டல் எல்ன்றது இந்த டேப்புக்கான டெசிக்னேட்டட் லென்த்து. ஓகேவா? இப்போ ஆப்ஷன் உங்களுக்கு கொஷினில் வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க. டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு இப்போ கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். 30 metric chain is found to be 0.1 m too short throughout the measurement. If the distance measured is recorded as 300 meter, then the actual distance will be என்ன அப்படின்னு கேட்குறேன். ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதாவது ஸ்மால் எல்ல வந்து நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்துட்டேன். சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். எல் டேஷ், கேபிட்டல் எல் டேஷ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே. ஸ்மால் எல் ஈக்குவல் டு அந்த எல் டேஷ் நீங்கள் பார்த்தீங்களா? எல் டேஷ்ன்றது என்னது? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா 30 மீட்டர் மெட்ரிக் செயின் 30. ஓகே, அதுதான் எல். மைனஸ் அவங்க வந்து எத்தனை அதில் இது பண்ணாங்க அப்படின்னா 0.1 மீட்டர் டூ ஷார்ட் த்ரூ அவுட். ஓகேவா? மெஷர்மெண்ட்டு. இப்போ 0.1 மீட்டர் குறைச்சிக்கிட்டாங்களா? அப்போ 30 மைனஸ் 0.1 எம்மா பை ஓவரால் எவ்வளோ? அந்த மெட்ரிக் செயினுடைய லென்த் எவ்வளோ? 30 இன்டூ டிஸ்டன்ஸ் எவ்வளோ மெஷர் பண்ணீங்க? அதுதான் ஸ்மால் எல். அது வந்து எவ்வளோ? 300. ஓகேவா? எல் டேஷ் சப்ஸ்டியூட் பண்ணிங்களா? சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எல்லின் வேல்யூ என்ன தெரிஞ்சது? 299.0 மீட்டர் கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போது அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். The length of the line was measured with 20 meter chain. இது வந்து 20 meter chain. Found 530.00 meter. The chain was 0.04 meter too long. அது ஷார்ட், இது லாங். அப்போ ட்ரூ லென்த் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவ்வளோதான். அதே ஃபார்முலா தான். மெஷர்ட் லென்த் இன்டூ மெஷர்ட் லென்த் ஆஃப் த செயின் பை ஆக்சுவல் லென்த் ஆஃப் த செயின். இப்போ மெஷர்ட் லென்த் வந்து என்னது? 530 அவனே கொடுத்துட்டான். மெஷர்ட் லென்த் ஆஃப் த செயின் என்ன? 20 மீட்டர் டூ லாங்குன்னு சொன்னாங்க. அப்போ 0.04 ஆட் பண்ணணும்.
அதில் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா இதில் ஆட் பண்ணணும். டிவைடட் பை ஆக்சுவல் லென்த் ஆஃப் த செயின் என்ன 20 தானே, சப்ஸ்டியூட் பண்ணி ட்ரூ லென்த்தை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? Next, the operation of establishing number of intermediate points on a straight line between two fixed endpoints of the ground. அப்படின்னா அது வந்து என்னது? அந்த operation of establishing number of intermediate points on a straight line between two fixed endpoints on ground is known as what? Ranging. இதை நான் ஆல்ரெடி கேட்டேன்னு நினைக்கிறேன். The error due to bad ranging. Bad rangingனால உருவாகக்கூடிய அந்த எரரை என்ன எரர்னு சொல்வீங்க? Cumulative and positive error. தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. Cumulative and positive error. If chain is stretched out of the line and that measured distance will always be more. அதனால அந்த எரர் வந்து எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் எரர் தான். For each and stretch of the chain, the error due to bad ranging will be cumulative. So cumulative and positive தான் கரெக்ட். ரெண்டுமே error due to bad ranging na cumulative and positive. When two stations for which ranging is to be done for are not intervisible, the ranging method used in such cases, எந்த ranging method யூஸ் பண்ணுவீங்க நீங்க? When two stations for ranging is to be done are not intervisible அப்படின்னும் போது எந்த ranging method வந்து highly suitable? ட்ரை பண்ணுங்கப்பா. So reciprocal ranging தான் வந்து suitable. The position of a point can be fixed more accurately. The position of the point can be fixed more accurately. More accurate point fix பண்ணணும். Point உடைய position fix பண்ணணும்னா எந்த மெத்தட் கரெக்ட்? More accurate fix பண்றதுக்கு perpendicular offset. இங்க பாருங்க, பாயிண்டினுடைய பொசிஷனை அக்யூரேட்டா ஃபிக்ஸ் பண்றதுக்கு பர்பண்டிகுலர் ஆஃப்செட் தான் கரெக்ட். ஆப்டிக்கல் ஸ்கொயரு, பிரிசம் ஸ்கொயருன்றதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ஆஃப்செட் எடுத்துக்கிறதுக்கு தான். பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்றதுக்கு கிடையாது. பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு பர்பண்டிகுலர் ஆஃப்செட் தான் கரெக்ட். ஓகேவா? பட் ஆப்டிக்கல் ஸ்கொயரும் பிரிசம் ஸ்கொயரும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ஆஃப்செட் எடுக்கிறதுக்கு தான், அது ஃபிக்ஸ் பண்றதுக்கு கிடையாது. ஆப்டிக்கல் ஸ்கொயர் இஸ் பேஸ்ட் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிரின்சிபல்? ஆப்டிக்கல் ஸ்கொயர் வந்து எந்த பிரின்சிபல் பேஸ் பண்ணியிருக்கு? Optical square is based on which of the following principle? Double reflection. Okay? Double reflection. What is the angle between two plane mirror of an optical square? Two plane mirror of an optical square. What is the angle between two plane mirror of an optical square? 45 degree. Okay. Which of the following angles can be set out with the help of a French cross staff? Which of the following angles can be set out with the help of a French cross staff? In the angle? Try பண்ணீங்களா? So the correct answer is either 45 degree or 90 degree. The angle which can be set out with the help of a French cross staff வந்து என்ன அப்படின்னா either 45 degree or 90 degree. A tie line in a chain surveying என்ன பண்ணும்? A tie line in a chain surveying enables a surveyor to locate the interior details which are far away from the main chain lines. Main chain linesல இருந்து ரொம்ப far awayவா இருக்கிறத எல்லாத்தையுமே வந்து சர்வேயருக்கு enable பண்ணும். Okay? In chain surveying, in order to locate the position of a point accurately by perpendicular offset, we should determine the direction of the perpendicular by எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுவோம்? நம்ம எதை வச்சு பர்பண்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கிறத டிட்டர்மைன் பண்ணுவோம்? ஆப்டிக்கல் ஸ்கொயர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா ஆப்டிக்கல் ஸ்கொயர் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி. மெஷர்மெண்ட் டேக்கன் யூசிங் ஃபோட்டோகிராஃப்ஸ் கண்டிப்பாக சொல்வீங்க. ஆஸ் த ப்ரைம் நான் கான்டாக்ட் மீடியம் அப்படின்னா அது வந்து எது? அது வந்து எது? ஃபோட்டோகிராமெட்ரி தானே. ஸோ ஓகே, இது ப்ராப்ளம் இருக்காது. இடிஎம்ன்றது EDM stands for electromagnetic distance measurement. Super. Optical plummet is used in a total station for what? Optical plummet வந்து total stationல எதுக்காக யூஸ் பண்றோம்?
Optical plummet is used in total station for what? For accurate centering over a station. அதுக்காக தான் optical plummet யூஸ் பண்றோம். ஓகேவா? Northing, easting and elevations are obtained in என்ன சர்வேயிங்ல? Northing, easting and elevations எல்லாமே total station சர்வேயிங்ல. GPS positioning உடைய பிரின்சிபல் என்ன? GPS உடைய full form என்ன சொல்லுங்க? எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் global positioning system. சரி, GPS பிரின்சிபல் என்ன? Analytical resection. Okay. The position of a point can be located in GPS on receiving the signals from at least எத்தனை சேட்டலைட்ல இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு position of a point can be located GPS on receiving signals from at least எத்தனை satellites? 4 satellite. ஓகேவா? At an altitude of வந்து altitude பார்த்துக்கோங்க 20,200 கிலோமீட்டர். ஓகேவா? எத்தனை சேட்டலைட் அப்படின்னா 4 சேட்டலைட். ஆல்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா 20,200 கிலோமீட்டர். ஜிபிஎஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் சிக்னல் ஃப்ரம் எதுலேருந்து கிடைச்சதுன்னா சிக்னல் எங்கேருந்து கிடைக்கும் ஜிபிஎஸ்க்கு? சேட்டலைட்ல இருந்து. ஓகே. The most widely used antenna in GPS is என்ன antenna? Most widely used antenna in GPS is microstrip antenna. Okay. In GPS receivers used or என்னென்ன receivers? என்ன clock? என்ன clock in GPSல? என்ன clock? Quartz clock. In geographic information system, அதாவது GISல geographic information systemல line in polygon method is characteristic of line in polygon method is characteristic of மேல மேல நம்மளால இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் வைக்க முடியும், ஓவர்லே பண்ண முடியும். அது வந்து என்ன ஓவர்லே அப்படின்னு சொல்லணும். In geographic information system, line in polygon method is characteristic of what overlay? Vector overlay. The software used in GIS, geographic information system la use பண்ற software எல்லாமே ISROGIS, GINAMAP, SPANS இது எல்லாமே வந்து GIS ல யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ் தான். ஓகேவா? Next, remote sensing work where system has no source of its own but depends on the external source of energy. கரெக்டா? remote sensing workல வந்து அதனுடைய ஓன்லாம் கிடையாது. It depends on the external source of energy. And the external source of energy is called what? Passive remote sensing. எல்லாராலையுமே ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லுங்க. இல்லை இந்த கொஸ்டினுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இல்லை என்னன்னு சொல்லுங்க. நீங்கள் அந்த வீடியோஸை கண்டிப்பாக நீங்கள் பாருங்க, தயவு செஞ்சு வீடியோஸ் போய் பாருங்க. சரிங்களா? ஸோ உண்மையாலுமே பார்த்தவங்க இதில் சூப்பராக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை ட்ரை வச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே நான் கண்டிப்பாக வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நல்லா இந்த செஷன் இந்த கொஷின்ஸை தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. இந்த ரிவிஷன் வீடியோவை திருப்பி வச்சு கேட்டிங்கனாலே சர்வேவே நீங்கள் மோர் ஓவர் கவர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சரியா? இந்த கொஸ்டின்ஸை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இது நீங்கள் நல்லா வச்சு பார்த்து இதை தயவு செஞ்சு இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே மனசில் ஏற்றிக்கோங்க. ஓகேவா? இப்போ the remotely sensed data has error due to the following. எதனால எரர் கிடைக்கும்? எதனால எரர் நடக்கும்? remotely sensed data has error due to the following. எதனால எரர் கிடைக்குது? எல்லாத்தினாலையும் எரர் கிடைக்குது. எல்லாமே பார்த்துக்கோங்க. imaging characteristics of the sensor, stability or orbit characteristics of the platform, அப்புறம் எர்த் மோஷனால, அட்மாஸ்பரிக் எஃபெக்ட்ஸ்னால எல்லாத்தாலையுமே எரர் நடக்குமா? அப்போ எல்லாமே தான் இந்த ஃபாலோயிங் கீழே இருக்கிற எல்லாமே தான் வந்து இட் காசஸ் எரர்ஸ். ஸ்பெக்ட்ரல் ரிசல்யூஷனா என்ன? ஸ்பெக்ட்ரல் ரிசல்யூஷனா என்ன? ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரிசீவிங் ரேடியேஷனா, சென்சிட்டிவிட்டி ஆஃப் த சிஸ்டம் டு ஸ்மால் சேஞ்சஸா? நான் ஏன் ஆப்ஷன்ஸை படிக்கலன்னா கொஸ்டின் ஆப்ஷன் நீங்கள் சொல்றது கேட்கும் போது அந்த பதிஞ்சிடும் அந்த ஆன்சர். அதனால வந்து நான் சம்டைம்ஸ் இந்த கொஸ்டின்ஸ்க்கு எதுக்குமே நான் ஆப்ஷன்ஸ் படிச்சிருக்க மாட்டேன். இதில் எது நீங்கள் சொல்லுங்க, இதுன்னு சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். கரெக்டான ஆன்சர் மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது மட்டுமாச்சும் உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் அதை வந்து அமைதியாகவே இருக்கேன். ஆப்ஷன்ஸ் எதுவுமே படிக்காமல் நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. எனக்கு சொல்லிட்ட பிறகு நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர்ஸை சொல்கிறேன். ஸ்பெக்ட்ரல் ரிசல்யூஷன் அப்படின்றது
the wavelength to which the remote sensing system வந்து சென்சிட்டிவா இருக்கோ அதை தான் வந்து நம்ம ஸ்பெக்ட்ரல் ரெசல்யூஷன் சொல்லுவோம். Dash is the process of rephotographing an aerial photograph so that the effects of tilt are eliminated. அதாவது ஏதாவது கொஞ்சம் டில்ட் ஆனாலோ ஏதாவது ஆனாலோ இமேஜ்ல வந்து ஒரு பிளர் ஒரு கிளாரிட்டி இல்லாமலே இருக்கும் இல்லையா? ஸோ இதை வந்து ரீஃபோட்டோகிராஃபிங் பண்ற அந்த ப்ராசஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் யாரால கெஸ் பண்ண முடிஞ்சதா? ரெக்டிஃபிகேஷன். ரெக்டிஃபை பண்றீங்க இல்லையா? ஸோ ரெக்டிஃபிகேஷன் தான். ஓகே. ஏரியல் சர்வேயிங் கன்சிஸ்ட் ஆஃப் 4 phases. Select the option that represents their correct order. ஏரியல் சர்வேயிங்ல பண்ற அந்த 4 phase-க்கான கரெக்டான ஆர்டர் வந்து எது அப்படின்னு பாருங்க. அட்வான்ஸ்டு பிளானிங், அப்புறம் போட்டோ, அப்புறம் கிரவுண்ட் கண்ட்ரோல், அப்புறம் கம்பிலேஷன். இதுதான் வந்து கரெக்டான ஆர்டர். அட்வான்ஸ்டு பிளானிங், போட்டோகிராஃபி, கிரவுண்ட் கண்ட்ரோல், கம்பிலேஷன். இதுதான் வந்து ஏரியல் சர்வேயிங்ல இருக்கிற அந்த 4 phase-க்கான கரெக்டான ஆர்டர். In aerial vertical photography, the longitudinal overlap is normally kept as. Longitudinal overlap வந்து எந்த percentage normally kept as? 60%. In aerial vertical photography, the longitudinal overlap is normally kept as 60%. Distortion in aerial photographs is caused by distortions in aerial photographs is caused by tilt and ground relief. Okay va? Tilt and ground relief. Scale of photograph க்கு தயவு செஞ்சு இந்த ஃபார்முலா பார்த்துக்கணும். S is equal to F by capital H minus small h. இதை பேஸ் பண்ணி நம்மளால ஸ்கேல் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் கண்டுபிடிக்க முடியும். தயவு செஞ்சு இந்த ஃபார்முலாவை நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டீங்களா? வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஸ்கேல் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஃபோக்கல் லென்த்ன்றது எஃப், கேபிட்டல் ஹெச்ன்றது வந்து ஆல்டிடியூடு, ஸ்மால் ஹெச்ன்றது வந்து எலிவேஷன் ஹைட்டு. அவ்வளோதான், சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, ஸ்கேல் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸ்கேல் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் இந்த ஃபார்முலா எழுதியாச்சா? அதே தான், ஸ்கேல் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் வந்து கண்டிப்பாக நீங்கள் எழுதிக்கணும். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் 2 to 3 times ரிப்பீட் ஆயிருக்கு. An image of the top of the hill, அது வந்து பார்த்தீங்கன்னா 96 mm from the principal point of the photograph, that is nothing but h is equal to 96. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வந்து the elevation of the top of the hill is வந்து 500 mm, flying height வந்து 4000 கொடுத்துட்டாங்க above the datum. ஸோ ரிலீஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? D is equal to HR by H. சப்ஸ்டியூட் பண்ணி ரிலீஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ரிலீஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஃபார்முலா நோட் பண்ணியிருக்கணும் நீங்கள். அதே போல் ஸ்கேலுக்கான ஃபார்முலாவும் நோட் பண்ணியிருப்பீங்க. கரெக்டா? நெக்ஸ்ட், சர்க்கம்போலார் ஸ்டார்ஸ். தயவு செஞ்சு இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கணும். இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு ரொம்ப ரொம்ப. சர்க்கம்போலார் ஸ்டார்ஸ் ஆர் தோஸ் ஸ்டார்ஸ். என்ன இந்த ஸ்டார்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும்? இந்த ஆப்ஷன்ஸில் எது கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். Circumpolar stars are those stars which are, என்ன ஆன்சர் கரெக்ட்? ஆல்வேஸ் above the horizon and do not set. அதுதான் கரெக்ட். ஓகேவா? these are always above the horizon and they do not set. These stars தான் circumpolar stars. ஓகேவா? நெக்ஸ்ட், ஃபார் எனி ஸ்டார் டு பி சர்க்கம்போலார் ஸ்டார்னா அதனுடைய ஆங்கிள் இதில் வந்து எது வந்து கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். டிக்ளினேஷன் மஸ்ட் பி 0வா இல்லை 90யா 180யா? இது வந்து கரெக்டான ஆப்ஷன் என்ன? For any star to be circumpolar star அப்படின்னா distance from the pole must be less than the latitude of the observer. Distance from the pole இருந்து வர distance வந்து எதை விட கம்மியாக இருக்கணும்? It should be less than the latitude of the observer. Okay? So they always remain above the horizon என்றது நம்ம போன questionலயே பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் its distance from the pole must be less than that of the latitude of the observer அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Zenith is the point on the celestial sphere which is, அந்த பொசிஷன் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. ஜெனித்தினுடைய பொசிஷன் above the observer station. Okay? Zenith is above the observer station. Next, a sidereal day is the average time taken by options பார்த்தாச்சா? ஸோ இது கரெக்டு.
The first point of Aries to cross the same meridian successfully. Option C தான் வந்து கரெக்ட். ஓகேவா? பார்த்தாச்சா, நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இப்போ உங்களை நான் வந்து ஒரே ஒரு கொஷின் மட்டும் கேட்க போகிறேன். Refraction correction is how many times of curvature error? Refraction correction is how many times of correction error? Sorry, curvature error. The curvature correction for a distance of 800 meter is. The curvature correction for a distance of 800 meter is. The last and most important question to be asked in every session. இந்த செஷன் எப்படி இருந்துச்சு? ஸோ இந்த செஷன் உங்களுக்கு உண்மையாலுமே பிடிச்சது, இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாலுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோ உங்களுக்கு வந்து எந்த சப்ஜெக்டில் ரிவைஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யுவர் சேனல். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க.